மிக்க மிக்க நன்றி லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகன் அவர்களே. இன்று 11ஆம் திகதி வைகாசி மாதம் 2025. புறவினத்தாருக்கு ஒளியாக உன்னை ஏற்படுத்துவேன் என்று இறைவனையும் என் அப்பா மானேசக்காவையும் பெண்ணினிய பெற்றோரையும் வாழ்த்தி தண்டனிட்டு வணங்கி, எனக்கு எதிலும் வறுமை இல்லை, காரணம் கவிதையாய் என்னுள் வந்து கதையாய் என்னை செதுக்கி விதியாய்க்கிறாயே தமிழே என என் இனிய தமிழே உன்னை வாழ்த்தி இந்த களத்தை வளமாக தந்த லண்டன் தமிழ் வானொலி இயக்குனர் நடா மோகனையும் துணை இயக்குனர் கலைவாணி மோகனையும் வாழ்த்தி, இந்த ஆண்டு சமூக ஒருங்கிசைவு ஆண்டு, அத்தோடு இந்த மாதம் உழைப்பின் மகத்துவத்தை ஊக்குவிக்கும் மாதம். ஆகவே சமூக ஒருங்கிசைவு என்றதை வார்த்தையில் இல்ல, வாழ்க்கையில நாம் நம்மை சுற்றியுள்ள ஒரு இருவருக்காவது வாழ்ந்து காட்டவும், உழைப்பின் மகத்துவம் நாங்கள் உழைப்பின் மகத்துவத்தை நாங்கள் உணர்ந்து கேட்க இல்லையா வசந்திக்கு காட்டுறேன் கூட இது ஒலி வாங்கியோ என்று சொல்லிக்கொண்டு இன்று 107வது முத்தமிழ் அதிமதுரம். உங்களுக்கு தெரியும், ஒன்று விட்டு ஒன்று வாரம் நாம் கருத்தாடுகளம் திரும்ப முத்தமிழ் அதிமதுரம் என்று நாங்கள் நிகழ்த்துவது நீங்கள் யாவரும் அறிந்தது. அந்த வகையில் இன்றைக்கு 107வது முத்தமிழ் அதிமதுரத்தை நாங்கள் இன்று சந்தித்திருக்கின்றோம் என்று சொல்லிக்கொண்டு, இன்று சுவிச்சதைக்கா சிவசுப்பிரமணியம் வர முடியாதென்று அறிவித்துவா, சில நேரம் வந்து வடக்கண்டு. அடுத்தது இந்திரவேல் ரத்தினம். உண்மையில நாங்கள் நினைக்கிறோம், உண்மையில அவருக்கு கொஞ்சம் சுவையினம். நேற்று கூட டாக்ஸி அடிச்சு கூட வர இயலாத அளவுக்கு ரொம்ப நாங்கள் பிரார்த்திப்போம் அவருக்காகவும். இல்ல இந்த ஒரு நிமிஷத்துல வாழ்க்கை மாறிடும், அவருக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, மற்ற யார் வரையினமோ தெரியல, எனக்கும் கலை, ஆனாலும் இதை விடக்கூடாது. கொஞ்ச நேரம் சந்தோஷம், உங்களுக்கும் சந்தோஷம் என்று சொல்லிக்கொண்டு, அப்ப வருபவர்களோடு நானே பேசி முடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு, வசந்தி விவேகானந்தம் வந்திருக்கின்றா, அவருக்கு நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். அடுத்து சாம்சங்ல யார் வந்திருக்கிறீங்கன்னு தெரியல, நான் சாம்சங் கண்டு கூப்பிடுறேன். அந்த ஆளுக்கும் வாழ்த்து வர வச்சு வரவிருக்கும் அனைவருக்கும் தெரியல, வேலை பழவோ அதான் வீடியோ போட முடியல, அந்த பேரோட வந்தீங்கன்ற பேரை சொல்லுவேன். வர இருக்கிறவர்களையும் வாழ்த்து. கிங்ஸ்லியும் ரெஜினா கிங்ஸ்லியும் இன்றைக்கு வர மாட்டேன் என்று அறிவிச்சவா, அவருக்கும் ஒரு பாட்டி இன்றைக்கு கேட்டு சொல்லிக்கொண்டு, யசோதா சர்மலிங்கத்தையும் வரவேற்று, ஏனென்றால் இந்த முத்தமிழ் அதிமதுரம், முத்தமிழ் உங்களுக்கு தெரியும் தானே, நாங்கள் அதை பற்றி இளம் விளக்கம் கொடுத்துட்டோம் முடிவா. அப்ப ஒளிமயமான எதிர்காலம் புதி பூக்களால் பூக்கிறது, நுவரெலியா கண்டி கம்பள வெயிலேயால் பொன் விளையும் பூம்பொழி சோலை, சிவனொளி பாதமலை தலதா மாளிகையும் திரும்பிடும் மாமலை நாட்டில் என்று சொல்லிக்கொண்டு, இப்படி பாட்டாய் நீ அழுவதற்கும் அழுகுவதற்குமான வெறும் சதையான பழம் மட்டுமல்ல, நீ விதைக்க வேண்டிய நாற்று என்று சொல்லி ஒவ்வொருவரும் நாம் எழ வேண்டியவர்கள் என்று நினைத்து என்று சொல்லிக்கொண்டு, இவ்வாறு கவிதையா கட்டுரையா பேச்சாத இயல் கொஞ்சம் குறைஞ்சிட்டுது. நாங்கள் முத்தமிழ் அதிமரோட இயல் இசை நாடகத்தையும் கொஞ்சம் அதுல போட்டு காட்டுறேன் சில கொஞ்சம் பாட்டை, அதை இயலையும் இன்றைக்கு கொண்டு வர சொல்லிக்கொண்டாங்க. இதோ முதலாவதாக வந்த ஒழுங்கின்படி எமது வசந்தி விவேகானந்தம் அவர்கள் என்ன முத்தமிழ் அதிமதுரம், மதுரம் என்று உங்களுக்கு தெரியணும், காதுக்கு இனிமே கண்ணுக்கு விருந்தா அப்படி இருக்கணும். என்ன தர போறாண்டு பாபம், எல்லாரும் பிஸிதானே. என்ன வாங்கோ வசந்தி விவேகானந்தம் லண்டன்ல இருக்கு. நன்றி திரேஸ். இன்று இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் நேரலையிலும் கேட்டுக்கொண்டிருக்கும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கம்.
அத்தோடு இத்தளத்தை எமக்கு தரும் நடாள்மோகன் குடும்பத்துக்கும் எமது நன்றிகள். நான் இன்றைக்கு ஒரு சில அறிவுரைகள் சொல்வோம் என்று யோசிக்கின்றேன். பசு வதை செய்வது தர்மமா? அதுவும் ஏதோ வதை செய்துதானே உங்களுக்கு சாப்பாடு தருது. பசு வதை என்று சொல்ல இது சைவத்தோட ஈடுபட்டது. பிரச்சனை இல்ல, சைவம் வேதம் சைவத்தோட ஈடுபட்டது. பசு வதை என்று சொல்லும் போது வந்து என்னன்னு சொன்னால், சைவ சமயத்துல நாங்கள் பசுவ தெய்வமாக நந்தி தான் எங்கட முதல் நாங்கள் போன உடனே கோயில்ல கும்பிடுறது வந்து நந்திய. அப்ப ஆலயத்துல நாங்க நந்திக்கு முதலிடம் கொடுத்துட்டு ஒரு பசு, அது நந்தி பசுவுக்கு ஈக்குவல் ஆனது. அது சைவ சமயத்தின் தேசிய கொடியும் கூட கூட. அப்ப அதை வந்து பசு வந்து எங்களுக்கு எவ்வளவு உதவி செய்கின்றது. ஒரு முளை ஊட்டிகள் என்று சொல்றது வந்து தாய்ப்பால் மூலம் கொடுக்கிறவர்கள் வந்து முளை ஊட்டிகள், அதுல பசுவும் ஒன்று. இந்த தாய் பெற்ற பிள்ளைய 3 வருஷமோ 2-3 வருஷம் மட்டும் பால் கொடுப்பா. அதன் பிறகு வந்து இந்த பிள்ளைகள் வந்து பசுவின் பாலைத்தான் குடித்து வளர்கிறார்கள். இப்ப அந்த பசுவின் பாசை குடித்து வளர்ந்து விட்டு இந்த தசையையும் சாப்பிடுவது நினைச்சும் போது அது கொஞ்சம் கடினமாக இருக்கின்றது. அது உண்மையிலேயே தர்மம் இல்லாத செயல் போட்டுத்தான் தெரிகின்றது எங்களுக்கு. வேற சமயங்கள் அது வேற மாதிரி நினைப்பார்கள். சமயம் இப்ப எல்லாரும் தானே சாப்பிடும். இந்த சமயமாக மாடு ஆடு எல்லாம் பண்டி எல்லாம் தின்னினோம் எல்லாரும். எல்லாத்தையும் சைவத்துல அது பசுவாக தெய்வ மண்டபடியா நாங்கள் அதை தெய்வமாக வழிபடுறபடியா, நந்தியாக வழிபடுறபடியா. மற்றது அது மட்டுமின்றி இல்ல, இப்ப நான் ஒரு உயிர் தானே, என்ன ஒரு உயிரை கொல்லக்கூடாது, எல்லாத்தையும் தான் கொல்லக்கூடாது, எல்லாம் தான் பாவங்கள். ஆனா யோசிச்சு பாருங்க வசந்தி, இப்ப நீங்கள் எல்லாம் வெஜிடேரியன் கன பேர் சொல்லிடுறோம். அதாவது வந்து ஒன்று மீன் ஒண்ணு சாப்பிடுற இல்லையா, மீன் என்ன குளிசி அவங்களை என்னத்துல செய்யறது? அப்படி கணக்க நீங்கள் எடுக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எல்லா சாப்பாடுலயும் விட்டமின்ஸ் கிடைக்காது. நீங்கள் எடுக்கிற கணக்கு விட்டமின்ஸ் இல்ல, கணக்க விட்டமின்ஸ் இந்த மிருகங்கள் இதுல இருந்தான் எடுக்க. அப்படி பாக்க அதை உடைச்சு அதை அவன் என்னவோ செய்து தண்டு எப்படியும் அங்கேயும் கொலைதான் செய்து எங்களுக்கு தாரான். நான் சும்மா யோசிச்சேன், அத நாங்க சொல்லக்கூடாதுன்னா என்ன செய்யறது, எங்களுக்கு சில சத்துக்கள் வேணும்ன்றதான் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கிடக்குது எல்லா மனுஷருக்காக. ஆனா வதையும் நீங்க என்ன கேட்க ஒரு கோழி எல்லாம் கலைச்சு பிடிக்க இப்ப நிக்க உண்மைதான். அடுத்து வந்து தைப்பொங்கல் அன்று நாங்கள் முதல்ல சூரியனை கும்பிடுறோம். அடுத்த நாள் வந்து மாட்டுப்பொங்கலாக வந்து இந்த பசுவைத்தான் கும்பிடுகிறோம், பசுவுக்கு தான் நன்றி தெரிவிக்கின்றோம். அப்படி கேட்க வந்து அதை தெய்வமாக கும்பிட்டு விட்டு பிறகு அது இந்த தசையை சாப்பிடுவது நல்லது நான் நினைக்கின்றேன். அது மட்டும் இல்ல, இதை பற்றி சொல்லுவோம். என்ன திருநூறு என்றால் என்னது? சாணத்தை எரிச்சு அதுல தத்துவம், அது இந்த பொருள் என்னன்னு சொன்னால் வந்து நாங்கள் எங்களை ஒரு நீராக நினைக்க வேண்டும். என்னன்னா நாங்கள் கடைசியா நீராத்தான் போக போறோம் சாம்பலா. அப்ப நீரா போவதற்காண்டித்தான் எங்களை இந்த திருநூறையே எங்களை பூசி, அப்ப நீங்கள் ஒரு நீட்டுக்கு ஈக்குவல் ஆனவன். நீங்கள் இப்ப நாங்கள் பெரிய பணக்காரன், நாங்கள் கார் வச்சுக்கிறோம், பொருள் வச்சுக்கிறோம், வீடு வச்சுக்கிறோம், 10 வீடு வச்சுக்கிறோம் நினைச்சு கொண்டு இருக்காமல் நாங்கள் நீராக போகின்றதை பிறந்த நாள்ல இருந்தே சொல்லுகிறார்கள். அதை நீங்கள் பூசிக்கொண்டே வரும்போது உங்களுக்கு அந்த ஆன்மீகத்தன்மையும் வரும் என்று சொல்லுகிறார்கள். நீருடன் பூசும் போது ஆன்மீகத்தன்மையும் வரும். அது நீராக போறவன் என்றதை எடுத்துக்காட்டாகத்தான் அந்த திருநூறை பூசுகிறார்கள். நானும் இதெல்லாம் சொல்றேன். இந்த சமயத்துல இது கிறிஸ்துக்கு முதல் இல்ல, நீங்கள் கிறிஸ்துக்கு முதல் தான் 2000 ஆண்டுகள் 165ல யூதர்கள் என்னண்டா இந்த நபிகள் பாஸ்காண்டு இஸ்ராயல் அந்த அடிமைத்தனத்துல இருந்து மீண்டது, எகிப்துல இருந்து மீண்டது. இது கிறிஸ்துவுக்கு முன் 165ல தெரியும். அப்ப அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், அந்த 40 நாள் அவைகள் வந்து அந்த இயேசு தவம் இருந்த அந்த அதுல கணக்கு இந்த இதை பற்றி கிடக்குது. அதுல ஒன்று, இயேசு வந்து தவம் இருந்தார், 40 நாள் தவம் இருந்தார். அப்ப தவம் இருக்க அந்த மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று உங்களை அந்த குருசு எரிச்சு இதுல பூசு வரங்க. அப்ப பூசைக்கு இல்ல அதுக்கு பேர் திருநீர் தான், விபூதி புதன். அப்ப அது இந்த இது மண்ணா இருக்கிற மண்ணுக்கே போகும். அப்ப எல்லாம் பார்த்தா எல்லாம் ஒன்று பாருங்க. அதுல நீ
திருநீரண்ட நீங்க சொல்றீங்க நீரா போவேண்டு அது மாதிரிதான் இந்த இலங்கை இந்த கிறிஸ்தவ சமயத்துல இந்த மண்ணா இருக்கிற மண்ணுக்கே திரும்புவாய் மனம் திரும்பி நற்செய்தியை நம்ம அதான் நீருத்தான் சமயங்கள் தோன்ற சைவ சமயம் தான் முதல் மொழி முதல் லாங்குவேஜ் எல்லாமே தோன்றப்பட்டது ஆதியில சிவன் தான் என்று சொல்றார்கள். அப்படியே நான் பொதுவா சொல்லல அது நான் என்ன அடிப்பினம் என்ன சொல்ல எனக்கு விஷயங்கள் நீங்கள் அதுல இருந்துதான் இந்த கிறிஸ்டியானிட்டியும் மாற்றப்பட்டது. இல்ல இல்ல அது வந்து 160 இது 2000 ஆண்டு கதை தானே இந்த வசதி 165 கிறிஸ்துவும் அவங்க வாழ்ந்த முறைய பார்த்தா முழுத்தாங்கள் தான். நீங்க ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் எடுத்து வாசிங்க டைம் இருக்கு முழுக்க கருவப்பமில இருந்து நான் அந்த சமயத்துக்காண்டியில நான் ஒரு ஆராய்ச்சி செய்தேன். கருவப்பமிலையில இருந்து முழுவதும் கிறிஸ்து வர முன்னும் 2000 ஆண்டுகள் அதான் நான் திருவள்ளுவர் ஆண்டு 2026 அதெல்லாமே உடன்பாடு இல்லையேன்னு சொல்லுவோம். எங்கட வள்ளி இது எங்கட எல்லையே திருவள்ளுவர் ஆண்டு என்று ஏன் சொல்றேன்னு சொல்லி சொன்னால் என்னன்னா 20,000 வருஷத்துக்கு முதல் தான் சிவன் ஸ்டோரி என்று சொல்லினோம். கிருஷ்ணர் திருவள்ளுவர் கிருஷ்ணர் காலம்தான். அந்த கிருஷ்ணற்ற காலம்தான் வந்து திருவள்ளுவற்ற காலத்தை சொல்ல விருப்பம் இல்லாமல் தான் அந்த அந்த 2000த்துக்கு 135 ஆண்டுகளுக்கு முதல் பிறந்தவர் 2000த்துக்கு அந்த முதல் பிறந்ததுக்காண்டித்தான் அந்த திருவள்ளுவர் வந்து மேல கிருஷ்ணருக்கு ஈக்குவலா தான் சில புத்தகங்கள்ல விஸ்தரிக்கப்பட்டுள்ளது. குங்குமத்தை பற்றியும் ஒரு குங்குமம் வந்து எங்களை பெண்ணண்டான ஆனண்டான நெச்சி சக்கரத்துல வந்து ஒரு சக்கரம் வந்து சுழண்டபடியே இருக்குவான். அது இந்த சரியான கோபமான எண்ணங்களை வந்து மனிதருக்கு உண்டாக்கும்படியால் தான் அதை அடக்குறதுக்காண்டித்தான் வந்து ஆணும் பெண்ணும் கட்டாயம் குங்குமம் வைக்க வேணுமா. பெண்கள் வந்து நெற்றியின் இடையில வைக்க வேணும், வட்டமாக வைத்தால் அவர் மனம் முடிச்ச மாதிரியும். ஆண்கள் வந்து கீறு திருநூறு பூசின மாதிரி பூசலாம். யாரும் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் கூட அதை பூசலாமா நீரு மாதிரி. பொட்டு அந்த பொட்டா வைக்கும் போதுதான் திருமணம் முடித்த பெண்களுக்கு மட்டுமென்றும் சொல்கிறார்கள். மற்றவை இன்னும் ஒரு தரம் வராதபடியே பத்தி உங்களுக்கு நாவரத்தை பத்தி சொல்றேன். இல்ல கொஞ்சம் வேற கொஞ்சம் வித்தியாசமா போவோம். ஒரு பாட்டு படிப்பேன் கொஞ்சம் வித்தியாசமா மொத்தமா அது கேட்கிறார்கள் சிலதுக்கு இருக்கும் இல்லாட்டி பாட்டு மாதிரி இங்க ஜசோ வந்துட்டா வந்துட்டீங்களா? ரெடியா நீங்க? ரெடியா ஜசோ? வணக்கம் வணக்கம். யசோதா தர்மலியா வாங்க. நீங்க எப்படி பாத்தீங்களா எங்கட ப்ரோக்ராம்ல? ஓ நான் தான் சாம்சங்ல வந்து நிக்கிறேன். சரி சாம்சங்ல நீங்க போட்டுட்டீங்களே திரேஸ் நேத்தியான் ப்ரோக்ராம் போட்டாச்சு. இல்ல நான் எடுக்கல எங்க ஓடி தெரிஞ்சது வீடியோ போட்டவே யாரோ எடுத்தவே இல்ல ஒரு ஆள் இருந்து அந்த முன்னுக்கு இருந்த யாரப்பா அந்த முதலா இருந்த ஒருவர் இதுல இருந்தவர் சரி சரி. இப்ப வந்து இது மன்னிக்கும் நிகழ்ச்சியை இப்ப என்னண்டா இப்ப யாரு யசோதா ரெடியோ? ஆமா ஆமா ரெடி. ஓகே. என்னத்தோட வந்தீங்க? என்ன இப்ப முத்தமிழ் கொஞ்சம் நாங்கள் இப்ப கதைச்ச நாங்கள் 2 பேரும் அறிவுரை சொன்ன வித்தியாசமா என்ன சொல்ல போறீங்க? ஒரே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் மதுரமா அவையில சந்தோஷமா வச்சிருக்கணும். ஆமா ஆமா சொல்லுங்க என்ன கொண்டு வந்தீங்க? வீடியோ வேற இல்ல. அதான் பண்ணேதோ பாருண்டா பண்ணேன். சரியாப்பா சரி பண்ணுங்க. சரியா இப்ப வந்துட்டேனே. ஓகே. ஐயோ என்ன சரி. ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே போராடும் போற்றலுமே ஒவ்வொரு விடியலுமே சொல்கிறதே இரவானம் பகலும் வந்திடுமே நம்பிக்கை என்பது வேண்டும் லட்சியம் நிச்சயமில்லை மனமோ மலையோ அது பனியோ நீ மோதிவிடு ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்
இப்ப சரி போராடியாச்சு சாம்சங் இல்ல கொஞ்சம் ஆக சந்தோஷமா இருக்கும் கொஞ்சம் ஒரு பாட்டு மாதிரி சரி அப்ப என்ன சொல்ல போறீங்க என் வித்தியாசமா மதுரமா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் இறைவனை முயற்சியை வணங்கி பெற்றோருக்கு நன்றி கூறி வாய்ப்புக்கும் நன்றி கூறி உற்சாகமான வணக்கம் உங்களுக்கு உங்களோட எங்களுடைய இன்றைய முத்தமிழ் அதிமதுரத்தில் ஒரு கதை ஒன்று சொல்லலாம் நினைக்கிறேன் கதையா இருக்கும் ஒரு சொல்ல 2 நிமிஷம் அப்பதான் நாங்களுக்கு விட்டுருப்போம் ஒரு வாழ்க்கைக்கு தேவையான கதை தான் ஒரு வயது முதிர்ந்த தாயை ஒரு மகள் அவருடைய மகள் வந்து கூட்டிக் கொண்டு ஒரு உணவகத்துக்கு சாப்பிட போறா. அப்ப அங்க சாப்பிட போனா அங்க நிறைய பேர் இருக்கிற ஒரு 100கணக்கான பேர் இருக்கிற ஒரு உணவகம் தான். அந்த உணவகத்துல சாப்பிடும்போது அந்த வயது முதிர்ந்த தாய் வந்து எப்படி அந்த ஒரு ஒழுங்கா இருந்து தெரியும் தானே அவக்கு அந்த ஒரு ஞாபக மறதி நிறைய நோய்கள் இருக்குது. அப்ப சாப்பிடும்போது அவ எல்லாம் கொட்டி சிந்தி சின்ன குழந்தை பிள்ளை சாப்பிட ஒழுங்கா பழக்காத பிள்ளை எப்படி சாப்பிடும் அப்படிதான் கொட்டி சிந்தி இதண்டு ஒரு பாக்குறவைக்கே அது ஏற்க இல்லாம இருக்குது. எல்லாரும் சிரிக்கிறதும் கேலியும் கிண்டலும் பாக்குறவை எல்லாரும் ஒரு இதாயிருக்கணும். ஆனா அந்த மகள் வந்து பொறுமையா எல்லாத்தையும் வடிவா அவக்கு சாப்பாட்டை கொடுக்குறா. ஒரு குழந்தை பிள்ளைய எப்படி பராமரிக்கிறதோ அப்படி கொடுத்து நின்றுட்டு அவ அதெல்லாம் கிளீன் பண்ணி அந்த துப்புரவு செய்துட்டு அவ வந்து அந்த உணவகத்துல இருக்கிற ஒரு அந்த அந்த கழிவறை அந்த அதுக்கு போய் வரைக்க இங்க எல்லாரும் இவ பற்றி கதைச்சு கொண்டு இருக்கணும். பேர் இப்படி அம்மாவை கொண்டு வந்து இதுல வச்சு இது விளாசனத்துக்கு முன்னால இப்படி எல்லாம் செய்து இந்த பிள்ளை அம்மாவோ யாரோ தெரியாது ஒரு மரியாதை இல்லாம கதைச்சு கொண்டு இருக்கணும். அவ அந்த கடமையை வடையாத்தான் செய்யறா. பாக்குறாக்களுக்கு அது எல்லாரும் உணவகத்துக்கு வந்து இப்படி செய்யணுமா வீட்டுல வச்சு செய்யலாம் தானே என்ற மாதிரி ஒரு அது நாகரியம் இல்லாத மாதிரி இருக்குது பாக்குறவைக்கு. இப்பவும் அந்த இன்னொன்னு சொல்றாங்க காவோலை விளக்குறு தோலை சிரிக்கும்னு சொல்றாங்களானே. அப்ப எல்லாம் செய்து முடிச்சுட்டு வீட்டை போக உணவகத்தை விட்டு வெளிக்கிடினோம். வெளியில எல்லாத்தையும் கிளீன் பண்ணி தந்துட்டு அவ வெளியில போய்க்க அங்க ஒரு வயதானவர் பார்த்து கொண்டு இருக்கிற எல்லாத்தையும் பார்த்து கொண்டு வந்துட்டு அந்த மகளுக்கு சொல்றார், அந்த தாயின மகளுக்கு, நீங்க ஏதோ ஒன்றை விட்டுட்டு போறீங்க போல கிடக்கு, ஏதோ ஒரு உணவகத்துல ஒன்றை விட்டுட்டு போற மாதிரி இருக்குண்டு. அவ சொல்றா, இல்லையே ஒன்றை நான் விட்டுட்டு போயிலையே, எல்லாம் எடுத்து வந்த மாதிரியே அங்க திரும்பி போறோம். இல்ல இல்ல மிகப்பெரிய ஒரு பாடத்தை இந்த உணவகத்துக்கு விட்டுட்டு போறீங்க என்று சொல்ல எல்லாரும் கேட்கிற வழியதான் அவர் சொல்றார். அப்ப அவரு ஏற்கனவே ஒரு ஆசிரியரா இருந்து ஓய்வு பெற்றவர். கேட்கிற மாதிரி சொல்ல எல்லாரும் சிரிச்சு கேலி பண்ண எல்லாரும் அமைதியா இருக்கிறோம். அது வரைக்கும் இப்ப எப்படித்தான் தந்த தாயை பார்த்தாலும் மெட்டாக்கள் வந்து ஒரு ஒத்துழைப்பு கொடுக்காம நக்கலும் கேலியும் கண்டாலும் செய்ய இப்ப உங்களோட ஒரு பிள்ளை கிளப்படி செய்து நீங்க கொண்டு போய் உணவகத்துல வச்சு சாப்பாடு கொடுக்கல அது ஒரு கொண்டாட்டத்துல செய்யலாம் இருக்க அதை ஏற்று உள்ளுக்குள்ள ஒரு அமைதி இல்லாம தான் இருக்கும். என்ன அவ தனியா ஒரு ஆளா போராடைக்கு கஷ்டமா தான் இருக்கும் எல்லா அப்படியது. அப்ப இவர் இப்படி சொன்னோன்னு அவ்வளவு நேரம் பார்த்துக்கணும், நீங்க மிகப்பெரிய ஒரு பாடத்தை கொடுத்துட்டு போறீங்க, ரெண்டுல இருந்து ஒரு மாற்றம் ஒன்று நிகழும் இந்த உணவகத்துல அப்படி இப்படி ஒண்ணு சொன்னோன்னு அவ சொல்றா, ஓகே இது வந்து சாதாரண விடயம்தான், அவர்கள் காலப்போக்குல புரிந்து கொள்வார்கள் போனோன்னு அங்க இருந்தவர்கள் எல்லாரும் அவ்வளவும் மௌனம். அந்த பெரியவர் சொன்னதை கேட்டு எந்த விதமான இதுவும் இல்லை, சரியான மாற்றம் என்றதான் இந்த கதையின் ஒரு அடிக்கிறது. இது வந்து ஒரு விழிப்புணர்வு. மிக நன்றி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் என்ன உங்களுக்கு நாங்கள் திருப்பி அதுக்கு பேபி மேரி விளங்கப்படுத்த இல்லை உங்களுக்கு விளங்கிருக்கு தானே. ஓகே, அருமையான குறுகிய மிக நிறைய சுகாதாரமலிங்கம் மட்டும் சொல்லிக்கொண்டு என்னண்டா நான் இப்ப அந்த ஜேசு இந்த நாட்கள்ல உயிர்த்து எல்லாருக்கும் தோன்றுறேன். அப்ப தோன்ற இந்த நாட்கள்ல அந்த சீடர்களே அவையோட இருக்க இயேசுவை நம்பேன். நான் ரொம்ப இந்த ஜீசஸ் இஸ் மை லவ், இஸ் மை சேவியர், இஸ் மை எவ்ரிதிங். அப்ப 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 நான் வாசிக்கிறேன். முந்தி சும்மா நேசிச்சேன், நான் அப்பா அம்மா நேசிச்ச மாதிரி இப்ப உண்மையா நேசிக்கிறேன். அப்ப அவர்கிட்ட அந்த அவைகள் என்ன நீர் நான் உறப்பறேன்னு சொன்னவன் பேருந்து காட்டி கொடுத்துட்டான். உனக்கு இயேசுவை தெரியுமோன்னு காட்டி கொடுத்துட்டான். என்ன அப்படி
பேருந்து நான் கடவுளை காணுவேன் இந்த இதுல சொல்ல அதுகள் எல்லாம் நம்பல இவரு. நான் இப்ப ஜேசுவன்ட்ட நீங்க நம்புவீங்க? சும்மா சொல்றாங்க அப்படி. அவரை நம்பவே இல்லை. இருந்த 12 பேருமே நம்ப இல்லை. பேருந்து அந்த உயிர்த்தா பிறகு அவர் காட்சி கொடுக்குறார். நான் உயிர்த்துட்டேன், நான் உயிர்ப்பேன் சொன்ன நான் எல்லோண்ட. அப்ப அந்த சூடர்கள் எல்லாத்தையும் அவர் இந்த இருக்கைக்க சொன்ன கதை என்னென்றால் இன்னும் அடையாளம் செய்யும் நீர் கடவுள் என்றார். அப்போ சொல்றார், நான் உங்களுக்கு என்ன இவ்வளவு சொன்னாலும் நீங்க என்ன நம்புறீங்கள் இல்ல, ஆனா இந்த செயல்களின் பொருட்டாவது நீங்க நம்பலாம் தானே என்று. என்ன நான் செய்யற செயல்கள், நான் புதுமைகள் அப்ப கைய வச்ச உடனே அந்த ஆட்களுக்கு வந்து குணம் அடைஞ்சவை. அப்ப இப்ப சீடர்கள் அதை இந்த நாட்கள்ல செய்யணும். இன்றைக்கும் அந்த இந்தியன் ரீடிங் வந்து அந்த கைய வச்ச உடனே அந்த சீடர்கள் மக்கள் எல்லாம் திரண்டு வந்து இப்படி அந்த அவரை நம்பினான். அதுக்கு பிறகுதான் ரொம்ப அதனாலதான் அந்த முழு கிறிஸ்தவதையும் அழிச்சவங்க பயத்துல ரோமிய அரசன் வந்து இந்த மதம் எல்லா இடம் பரவ போகுது. அது அந்த எல்ஜிடி அழிச்ச மாதிரி அழிக்க இன்னும் 10 மடங்கா 35 மடங்கா ஆகி என்று சொல்லிக்கொண்டு இயேசு தவிர ஒரு நல்லவர், எனக்கு புத்தரையின் விருப்பம், அது மாதிரி எனக்கு அவர். அப்ப நான் அந்த நாட்கள்ல இந்த இயேசுவை உங்களுக்கு சொல்லுவேன். ஓகே, அடுத்ததாக விஜயலட்சுமி திரவியராஜா என்ன வேற இப்படி ஏதாவது உண்மையா நடந்ததுகளை சொல்லுங்க. உண்மையா நடந்தது, உண்மையா வாழ்ந்தவைகளை சொல்லுங்க. இப்ப அதுகள் எல்லாம் நல்ல அவை பாவம் என்ன அப்படி வாழ்ந்தவைகளை நான் கட்டாயம் சொல்லணும். அதுகளுக்கு அடிச்சிடணும். ஓகே, விஜயலட்சுமி திரவியராஜா இப்ப என்ன ஆதிமாத்திரத்தோட பாருங்க. மைக் இல்ல, மைக்க விட்டுட்டு வந்துட்டாவோ? அப்பவும் சொன்னா மைக்க கொண்டு வாங்க, நிறைய விட்டுட்டு வாங்க சும்மா மைக்க. எங்க விஜயலட்சுமி திரவியராஜா ரெடி இல்லையா? ஒரு நிமிஷம் நான் விட மாட்டேன். மேடைய அப்படியே என்னன்னா என்கேஜா வச்சிருக்கணும். அப்பதான் நமக்கு சந்தோஷமா இருக்கும். இது மற்ற மேடைகள் மாதிரி இல்ல. விஜயலட்சுமி திரவியராஜா மைக்கையும் விட்டுட்டு வந்துட்டீங்க. இப்பயும் விட்டுட்டு வாரது எந்த நாளும் சொன்ன மைக்க கொண்டு வாங்க, மைக்க கொண்டு வாங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். மாலை வணக்கங்கள். தலைவி கிரேஸ் அவர்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும், தலைவி என்றே சொல்றீங்க சும்மா, அனைத்து ரசிக பெருமக்களுக்கும். சரி, எனது சொந்த ஆக்கம் என்று சொல்லி நீங்க கேட்டதுனால நான் அன்னை பூபதிக்கு எழுதின கவிதையை வாசிக்கிறேன். அப்படித்தான் சொல்லுங்க. சும்மா ஆட்சியம் செய்யறா அவன் மூலி இல்ல, உங்களுக்கு புத்தமே இல்லை. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா. அம்மா பூபதி அம்மா, எமக்காய் இன்னுயிரை இந்த அம்மா. உன்னை போல் ஒரு வீரத்தாயை பெற தமிழினம் என்னதவம் செய்தோம் அம்மா. மட்டு நகர் மாமாங்கத்து தெருவினிலே உறுதியோடு நிலமீட்பு போரிலே நீதிக்காய் போராடினாய், நீ நீதிக்காய் போராடினாய். மறப்போமானாம் மறப்போமானாம் தமிழ் மொழி பெருமை, தமிழர் பெருமை தரணிதனில் காத்திடவே, தமிழர் நாம் சுதந்திரமாய் வாழ்ந்திடவே, மாதர்குல மாணிக்கமாய் மண் காக்க துடித்தெழுந்தாயே, மண் காக்க துடித்தெழுந்தாயே. இலங்கை இந்திய இராணுவத்திற்கு எதிராய் ஈழவள நாட்டிலே உயிரை ஈகம் செய்தாயே, உயிரை ஈகம் செய்தாயே. டெல்லி வரை உன் தியாகம் கேட்டும் கூட கண்மூடி மௌனமாய் இருந்தனரே, கண்மூடி மௌனமாய் இருந்தனரே. வேகும் வயிற்று பசி தீயை அணைக்காது உணவை புறந்தள்ளி நீராகாரம் தனியே எடுத்தே, ஊனை உருக்கி உடலை வருத்தியே, உறுதியை வளர்த்தே, சாகும் வரையே உண்ணாவிரதம் இருந்தாயே, சாகும் வரை உண்ணாவிரதம் இருந்தாயே. பற்பல தடைகள் வந்த போதும் மன வலிமையுடன் தமிழ் மானமும் சேரவே, தளரா உறுதியுடன் தவமிருந்தாயே, தவமிருந்தாயே. 1988 பங்குனி திங்கள் முதல் சித்திரை திங்கள் வரை ஓர் மாத காலம் அது. அன்னையர் சிலரோடு ஏற்றுக்கொண்ட விரதம் அது. அவரவர் பாதியில் நிறுத்திய போதும், அவரவர் பாதியில் நிறுத்திய போதும் அடங்கா பற்றுடன் தமிழ் மான மன வலிமையுடனே, அட்டங்கா பற்றுடன் தமிழ் மான மன வலிமையுடனே, அகமதில் தணியாத தமிழ் தாகம் கொண்ட தாயே, அகமதில்
தணியாத தமிழ் தாகம் கொண்ட தாயே, வேண்டும் வரம் கிடைக்க வேண்டுமெனவே தள்ளாத வயதில் திடதங்கற்பம் கொண்டே தமிழ் மக்கள் வாழ்வின் விடிவிற்காய், தமிழ் மக்கள் நிம்மதியாய் வாழ்வதற்காய், தமிழ் மக்கள் சுதந்திர காற்றை சுகமாய் சுவாசிப்பதற்காய் நீ செய்த தியாகம் நெக்குருக வைக்குதம்மா, நெக்குருக வைக்குதம்மா. ஈவிரக்கமில்லா பாவியரால் பாராமுகமாயிருந்த உன்னுயிர் தியாகம், ஈவிரக்கமில்லா பாவியரால் பாராமுகமாயிருந்த உன் உயிர் தியாகம் பார் முழுதும் தமிழர்களால் போற்றுகின்றோம் அம்மா. இன்று பார் முழுதும் தமிழர்களால் போற்றுகின்றோம். மறப்போமா நாங்கள் தமிழர்கள் இதய கோயில்களில் என்றும் வாழும் தெய்வத்தாயே, தமிழர்கள் இதய கோயிலில் என்றும் வாழும் தெய்வத்தாயே. நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. என்ன அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் ஒரு 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 செகண்ட் எல்லாரும் கண்ண மூடி அவன் நினைப்போம். எப்பயுமே அந்த ஒரு வல்லமையோட அவன் ஆத்மா சாந்தி அடையட்டும். நன்றி. உண்மைதான், நாங்கள் செத்தாக்குறாக்களை செத்த தங்கம்மா என்ன 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 பேர் சொல்ல மறந்துட்டோம். பூபதியம்மா, அன்னை பூபதியம்மா, நீ பூக்களாய் காலையில் மலர்ந்து மாலையில் வாடிவிடும் பூக்களாய் நீ இருக்கவில்லை. பூ பதியாய் இந்த பதிக்கு இந்த இலங்கை பதியில் நீ பூவாய் பதிந்ததாலோ நாம் இன்று வரை நீ அன்று செய்த அந்த தியாகத்தை நினைத்து பதியாய் உன்னை நினைக்கின்றோம். பூபதியே, 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 நீ வாழ்க, நீ பூக்கள் அல்ல பூக்களையும் மிஞ்சிய பதியம்மா, பூபதியம்மா. நன்றி என்று சொல்லிக்கொண்டு டக்கண்டு வந்துச்சது என்னதோ இந்த சிந்தையில என்று சொல்லிக்கொண்டு அடுத்ததாக வசந்தி விவகானம் வேற என்ன தரப்புறீங்க? அடுத்ததாக மதுரத்துல என்ன மதுரமா இருக்கணும், இந்த மதுரமா இருக்கணும், அதான் முக்கியம். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. இன்றைக்கு நான் ஆறுமுக நாவலர் பற்றி சொல்லுவோம் என்று யோசிச்சேன். சொல்லுங்க சொல்லுங்க. சைவ புலவர். அப்ப நீங்கள் அந்த ஆறுமுக நாவலரை இயலா சொல்லுங்க பாப்போம். சொல்ல இயலா சொல்லுங்க. அப்ப இயலண்டா என்ன? பேச்சு. அத சொல், பேச்சு மாதிரி சொல்லுங்க. பேச்சுன்னா அப்படியேதான் அந்த பேச்சுகளை திருப்பி கொண்டு வரணும். அப்ப கேட்கிற ஆட்கள் அந்த பேச்சு போட்டியில இப்ப எல்லாம் அதுகள் எல்லாம் எங்க தமிழ் பள்ளிக்கோங்க அதை பேச்சு போட்டி மாதிரி ஆறுமுக நாவலரை சொல்லுங்க. ஒரு பள்ளிக்கூடத்துல ஆறுமுக நாவலர் 1832 ஆண்டு இலங்கையில் நல்லூர் என்னும் இடத்தில் பிறந்தார். இவர் கந்தப்பிள்ளை சிவகாமி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். இவர் நாவலர் பெருமான் சைவ நெறி தலைத்தோங்க, தமிழ் மொழி செழித்தோங்க பெரும் பணியாற்றினார். இலங்கையிலும் இந்தியாவிலும் அப்போது கிறிஸ்தவ ஆட்சி நடந்து கொண்டிருந்த காலத்தில் தான் இவர் பிறந்தவர். இவர் தமிழும் சமயமும் பெருக வேணும் என்று சொல்லி மக்களுக்கு ஆண்டி நிறைய பாடுகள் பட்டார். இவர் இவரை 5ஆம் குரவர் எனவும் போற்றுகின்றனர். ஏனென்றால் அந்த சமய குரவர்கள் இருக்கிறார், திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், இவரை 5ஆம் குரவர் என்றும் சிலர் கூறுகிறார்கள். இவர் சரியான வல்லமை உள்ளவர். இவர் இவற்ற உண்மையான இயற்பெயர் ஆறுமுகம் என்று இருந்தாலும் இவரை இவற்ற வெண்மைக்காண்டியும் இவற்ற திறமைக்காண்டியும் இவரை நாவலர் என்று பட்டம் கொடுத்து ஆறுமுக நாவலர் என்று பக்தர்கள் கூப்பிட்டார்கள், அழைத்தார்கள். மற்றது இவர் சைவ பாடசாலைகளை நிறுவினார். முதலாவதாக இவர் நிறுவப்பட்ட சைவ பாடசாலையின் பெயர் வண்ணார் பண்ணை சிவப்பிரகாச சாலயம் அப்படிங்க இந்த வண்ணார் பண்ணையில இருக்குது. மற்றது இதே மாதிரி சிதம்பரத்திலும் ஒரு சைவ பாடசாலை ஒன்றை நிறுவி இருக்கின்றார். அங்கேயும் அதன் பெயரும் இங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்றது அந்த காலத்துல சைவத்தை நிராகரித்தார்கள். எல்லாரும் சைவத்தை சிவனை எல்லாரும் ஒழிக்க வேண்டும் என்றும் சிவன் சமயத்தை பற்றி பரப்ப விடாமல் ஒழிக்க காலத்துல இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா
கோயில்கள் வெள்ளிக்கிழமைகள்ல கோயில்ல சென்று அங்க வந்து பிரசங்கங்கள் செய்து மக்களின் மனங்களை மாத்தி, மற்றது இவர் நல்ல பிரசுரங்களை அடிச்சு எல்லாருக்கும் விநியோகித்து சைவத்தை பற்றி நிறைய எல்லா மக்களுக்கும் புகுத்தினவர். இவர் தான் உண்மையிலேயே சைவத்தை வளர்த்தவர் என்று சொல்ல வேண்டும். மற்றது வந்து இவர் கணக்க புத்தகங்களை எழுதி இருக்கின்றார். நிறைய பாலநூடுகளை புத்தகங்களை எழுதி பெரிய புராணம், சைவ கந்த புராணம் இவர்கள் எல்லாம் எழுதி மக்களுக்கு விநியோகித்தவர். ரெண்டா சைவத்தை வளர்க்க வேண்டும் என்றதுக்கான நிறைய பாடுபட்டவர். இவர் வந்து இவர் இந்த காலத்துல தான் நான் சொன்ன மாதிரி வேதங்கள் தலை தோங்கிய காலத்துல வந்து அதற்கு எதிராக மக்களை என்னென்ன மாதிரி எல்லாம் திசை திருப்பலாமோ அவ்வளவுக்கு அவர் திசை திருப்பித்தான் இந்த சைவத்தை வளர்த்ததாக கூறுகிறார்கள். இவர் வந்து சரியான சைவ பற்றாளர். இவர் வந்து மரித்த நாள் வந்து 1879 ஆண்டு. இது 1879 ஆண்டு இவர் மரித்திருக்கிறார். இவர் தான் எங்களை தமிழ் புலவர் என்றபடியா யாழ்ப்பாணத்திலே பிறந்தபடியால் எங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம். அரங்கட புலவர்கள் பூவதி அம்மா, தங்கம்மா, அப்பா குட்டி, அதாவது எப்பயுமே நாங்கள் பாரதியார், திருவள்ளுவர், நாங்கள் திருவள்ளுவர், ஔவையார் என்று நாங்கள் சொல்றதோட நாங்க எப்பயுமே தங்கம்மா, அப்பா குட்டி, ஆறுமுக நாவலர், பூபதியம்மா என்று சொல்லி எங்கட சமயங்களை பற்றுடையவர்களையும் தமிழ்ல பற்றுள்ளவர்களையும் தங்கம்மா, அப்பா குட்டி எல்லாம் தமிழையும் ஆன்மீகத்தையும் 2 கண்களாக கொண்டவர். அப்ப நாங்கள் எப்பயுமே எங்கட புலவர்களை வாழ்த்தி பாராட்டம்னு சொல்லி. ஓகே, எங்க அடுத்ததாக ஒரு என்ன வித்தியாசமா யசோதா தர்மலிங்கம் டிரான்ஸ்லேட். மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் ஒரு கதைதான் உங்களுக்கு. என்ன கதை? வேற ஒன்றும் வேற சரியா சரியா பரவாயில்ல. ஏன்னா ஒரு பேச்சு மாதிரி வராத கண்டு பேச்ச சொல்லுங்க. சரியா சரியா ஒரு ஒரு ஆசிரியர் ஒருவர் ஒரு மரத்துக்குள்ள இருந்து கொண்டிருந்தாராம். அப்ப ஒரு வயதானவர் முதியவர் வந்து பக்கத்துல இருந்தார். இந்த உங்களுக்கு தெரியும் பூங்காக்கள் இதுகள்ல ஒரு இது மாதிரி போட்டிருப்பேன் இருக்கிறதுக்கு. இப்ப புதிதாக ஆக்களை நீங்க அப்படி போயிருக்க சந்திப்பீங்க. அப்படி அவரும் ஒரு முதியவர் வந்து இருந்தார். அப்ப இவர் அந்த இளம் ஆசிரியர் அவரை பார்த்து, வணக்கம், எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்க, இப்படி கதை கேட்க, என்ன உனக்கு தெரியுமாண்டோ, என்ன எனக்கு உங்களை தெரியும். அப்ப நீ என்ன செய்யற? நான் ஆசிரியரா இருக்கிறேன். அப்ப என்ன, ஏன் நீ ஆசிரியரா வந்த? நீ எது உன்னை தூண்டினது ஆசிரியரா? என்னை வேறுமே ஒரு ஆசிரியர் முதியவர். அப்ப எது உன்னை தூண்டினது ஆசிரியரா வர்றதுக்குன்னா, அப்ப சொன்னேன், நான் சிறு வயதுல கல்வி கற்றுக்கொண்டிருக்க என் வகுப்புல புதிதா ஒரு என் வகுப்புல படிக்கிறதுக்கு புதிதா ஒரு மாணவன் வந்து சேர்றான். அவன் வந்து ஒரு உயர்தர வர்க்க குடும்பத்தை சேர்ந்தவன். அவன் வந்து ஒரு விலை உயர்ந்த ஒரு மணிக்கூட்டை கொண்டு வந்தவன், வச்சிருந்தவன். அந்த மணிக்கூட்டை நான் சில நாட்கள்ல களவெடுத்துட்டேன். களவெடுத்தா அந்த அவன் மணிக்கூட்டை காணலைன்னு சொல்லி அந்த வகுப்பு ஆசிரியர்கிட்ட, அப்ப வகுப்பு ஆசிரியர் இருந்தவர்கிட்ட முறைப்பாடு செய்தான். அந்த ஆசிரியர் நீங்க தான். அப்ப நீங்கள் யாரு இந்த மணிக்கூட்டை களவெடுத்தது, யார்கிட்ட இருக்கிறார்கள் தாங்கோன்னு கேட்க ஒரு தரம் வாய் திறக்கிறேன். ஏன்னா அந்த மணிக்கூட இந்த தான் இருந்தது. அப்ப நீங்க எல்லாரையும் வந்து வட்டமானிக்க சொல்லி நான் வந்து இப்ப சோதனை செய்ய போறேன்னு சொன்னீங்க. அதே மாதிரி எல்லாரும் வட்டமானிக்க நீங்கள் எல்லாரையும் சோதிச்சு கொண்டு வந்தீங்க. அப்படியே இந்த பாக்கெட்டுக்குள்ள ஒவ்வொரு தட்ட பாக்கெட்டையும் கையை விட்டு பார்த்து கொண்டு வரைக்க எந்த பாக்கெட்டுக்கு தான் அந்த மணிக்கூடு இருந்தது. நீங்க தான் அதை எடுத்து மணிக்கூடு கிடைச்சிட்டுது என்று சொல்லி அந்த மாணவன்கிட்ட அந்த வகுப்பு சகதோழன்ட்ட கொடுத்துட்டீங்க. ஆனா இன்று வரைக்கும் நீங்கள் அதை வெளிப்படுத்தல. நான் அந்த மணிக்கூட்டை களவெடுத்தேன் சொல்லி. அப்ப நான் நினைச்சேன், என்ன எனக்கு அது பெரிய ஒரு அந்த நீங்க சோதிக்க போறீங்கன்னே எனக்கு ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு என்ன செய்யறேன்னு தெரியாது என்றெல்லாம் நிறைய எண்ணங்கள் தோன்றினது. நீங்க எடுத்த உடனே என்ன சொல்ல போறீங்கன்னு எனக்கு ஒரு பெரிய
பயமா இருந்தது. இப்படி நான் வகுப்புல இனி பள்ளிக்கூடம் வரையிலாது, இனி வெளியில வீட்டை தெரிஞ்ச பிரச்சனை, இப்படி வெளிய பாடசாலை மட்டத்துல தெரிஞ்ச பிரச்சனை எல்லாம் ஒரு வெக்கம் அப்படி அந்த சூழ்நிலையை அவர் சொல்றார். அப்படி எல்லாம் அப்ப சொல்ல இல்லை நீங்கள். அப்ப நான் நினைச்சேன், வந்தா நான் ஒரு நான் எதிர்காலத்துல ஒரு ஆசிரியராத்தான் வரணும், ஆசிரியர்னா இப்படித்தான் இருக்கணும். அப்ப அது நீங்க தான் என்று சொல்லி அவரே என்ன பிடிச்சது நீங்கள் அப்படி இல்லைங்க பேசினார். நானும் எனக்கும் தெரியாது இன்று வரைக்கும் நீ சொல்லும் வரைக்கும் நீதான் அதை களவெடுத்த நீ என்று. ஏனெண்டா நான் செக் பண்ணிக்க வந்து கண்ணை மூடிக்கொண்டுதான் எல்லாற்ற புக்கெட்டுக்கேன் கையை வச்சு. ஆற்ற புக்கெட்டு எனக்கும் தெரிஞ்சா நானும் ஏதோ ஒரு நிலையில அதை சொல்லலாம், அல்லது அது எனக்கும் யாரென்று தெரிய வேண்டிய அவசியம் இருக்கில்ல. அப்ப நானும் ஒரு ஆசிரியரா இருந்தாலும் என்னுடைய மாணவன் இவன் கள்ளன் என்ற ஒரு எண்ணம் என் மனதுல பதியக்கூடாது, நான் வெளிப்படுத்தவும் கூடாது, உண்ட நீதான் என்றதை கூடாது, அப்படி யார் என்றதை அதுக்காண்டி நான் அப்படி செய்து நான் என்று சொல்லி அவர் சொல்றார். இப்ப இவர் சொல்றார், இப்படி நான் நீங்க என்ன காட்டி கொடுக்கலன்னு இதா இருந்தது, அப்படித்தான் ஆசிரியா இருந்தாரு. இப்ப இவர் ஆசிரியா இருக்கிறார், அவர் ஆசிரியா இருந்து ஓய்வு பெற்றவர். இதுதான் அந்த கதை. மிக நன்றி, அருமையான கதை. உண்மைதான், நாங்களும் ஒரு ஆசிரியர் இப்படி நல்லவர்களா இருக்கிறது கஷ்டம், நன்மையா செய்ய வேண்டும். நிறைய சேலஞ்ச் வரும். நல்லவர்களா இருக்கணும், யாரும் ஒரு பசாசு மாதிரி ஒரு ஆள் வரும், அந்த நன்மையை கெடுத்து கொஞ்சம் பிரச்சனையை தூண்டி வாயை தூண்டி வாயை கிளறி வாய்க்களால வார்த்தை எடுத்து கோவமாக்கி நான் அவைய பற்றி சொல்லி எனக்கு நிம்மதி இல்லாம இத்தனை எல்லாம் இருந்து கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்து பாயுது, ஏனடி ஏனடி ஏனடே ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடே மூச்சிலே புது வாசனை இது ஏனமா இளையமனதி காதல் வந்த தேரமா கோடி கோடி மின்னல்கள் ஓடி வந்த பாயுதே, ஏனடி ஏனடி ஏனடே ஓடி வந்த வார்த்தைகள் ஓசையின்றி தேயுதே, ஏனடி ஏனடி ஏனடே ஏனடி ஏனடி ஏனடே. சும்மா கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கட்டும், நல்ல கதைதான், கொஞ்சம் இருக்க கொஞ்சம் வித்தியாசமா. ஜசூண்ட இதுக்கு ஒரு பதில் ஒன்று சொல்ல இருக்கிறேன். வந்து பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்க கூடாதுன்றது இருக்குதான். ஆனா நீங்கள் ஒரு ஆளை காப்பாத்துறதுக்காண்டியும் ஒரு நன்மைக்காண்டியும் நீங்கள் போய் சொல்லலாம். திருவள்ளுவரே சொன்னார், என்ன பொய்யற்க பொய் சொல்லு சொல்லி. ஓகே, மிக நன்றி. மற்றது என்ன செய்தாரை உரத்தில் அவர் நன்மையும் செய்து விடல் என்று நான் நினைக்கிறேன். சரி, அடுத்த டேர்னின் படி யாரு வித்தியாசமா நான் பாடு படிக்கிறேன். வேற என்ன விஜயலட்சுமி ஏதாவது புதுசா வச்சுக்கிறீங்களோ? வந்து ஒலி வாங்கிய நடுவை கொண்டு சொல்றேன், நடுவா விட்டுவா பாடகி என் கலைஞரா. சினிமா பாட்டு படிக்கிறதா? சினிமா பாட்டுல 2 பேரு திரவிய ராஜா காடு நோய் சொல்லுங்க, இனி அவரும் பேர் வரணும். ப்ராமிஸ் பண்ணிட்டா, அவரே முடுங்க, அவருடைய கலைகளை வளர்ப்போம். ஓடி பார்க்காமல் அதானே நாங்க எப்படி கூத்து போட்டோம், நீங்க பார்க்காம விட்டுட்டீங்க. இப்படி போன இனி அட்டி பண்ணி. நீங்க மனுஷன்கிட்ட பெர்மிஷன் எடுங்க, நான் வரேன். அதெல்லாம் சின்ன விஷயம். நான் ஹமிங் படிக்கிறேன். சரி, என்ன வேற இல்ல, இந்த உயர்த்த எனக்கு சிலது உயர்த்தினா தான் வடிவா வரமான, இதுல உயர்த்தினா சூழ்நிலையா உயர்த்த வருது. தெரியுமா? வருது, தெரியும். உயர்த்த இழுக்க அந்த உயர்த்துறது உங்களை ரெண்டாவது கொஞ்சம் விட்டு விட்டு வர்ற மாதிரி இருக்குது.
அப்ப இது சாய் வராது. தெரியலையா? ஓகே ஓகேயா, சரி பரவாயில்லையா. பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமோ, இந்த நெஞ்சமோ, பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ, அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம், அந்த நீல நதி கரையோரம் நீ நின்றிருந்தாய் அந்த நேரம், நான் பாடி வந்தேன் ஒரு ராகம், நாம் பழகி வந்தோம் சில காலம், பார்த்த ஞாபகம் இல்லையோ, பருவ நாடகம் தொல்லையோ. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நேற்று வசந்தியும் அங்க ஜீவா எல்லாருமே உடனே ஓடிட்டீங்க. சரியான கவலை இந்த பாட்டு கேட்காம. நான் மன்னிச்சு கொள்ளுங்க, எங்களுக்கு 10க்குள்ள வீட்டை வந்துடணும். என்ன நடந்தா திரேஸ் கூடி அங்க நின்றவங்க தெரியல, பிஸியில 9 வலிக்கிட்டு நாங்கள் இருந்தாலும் எனக்கு லேட்டா போயிடுமென்ற பயம் வந்துட்டது. நான் தெரியாது, திரேஸ் பிஸியில நின்றதுல பொடிவா கேட்கவும் இல்லை இந்த பாட்டு. பாத்தீங்க நேற்று படிச்ச நான் மியூசிக்கோட அது அப்படின்னு அவருக்கு தெரியல. ஓடி திரிஞ்சா சரி, மிக்க நன்றி. பாப்போம் ரெக்கார்ட் பண்ணிருப்போம். சரி, மிக்க நன்றி. நீங்க வடிவ படிப்பீங்க எனக்கு தெரிஞ்சதானே என்றாலும் என்று சொல்லிக்கொண்டு இப்போது இந்த நெடுகவும் இயல் இசை நாடகம் என்று நாங்கள் படிக்கிறோம். நாங்கள் இந்த இசையையும் நாடகத்தையும் சொல்றோம். நாங்கள் இந்த இயல் குறைஞ்சிட்டு, அந்த பேச்சு அதுகள் எல்லாம் குறைஞ்சிட்டது. நான் இப்ப ஒரு சுயசரிதை, நான் ஒரு பறவையானால் சுயசரிதை. என்னடா எல்லாத்தையும் தொடவணும் கேட்கிறாக்கள். ஐயோ, நான் எல்லாம் 8ஆம் வகுப்புல சொன்னேன், 9ஆம் வகுப்புல சொன்னேன், அப்படி சொன்னேன் என்று சொல்லிக்கொண்டு நான் ஒரு பறவை, நான் எல்லோடமும் பறந்து திரிவன். எனக்கு 2 சொட்டைகள். நான் போய் சின்ன மரத்திலையும் காத்தடிக்கும், புயல் அடிக்கும், மழை வரும், இடி வரும், மின்னல் வரும், நான் போய் ஒரு கிளையில இருப்பேன். நான் கிளையிலே ஒரு நாளும் நம்பி இருக்கிறதில்ல. நான் நம்பி இருக்கிறது எனது நம்பிக்கை என்ற கையில தான் நான் நம்பி இருப்பேன். நான் எல்லா இடமும் போய் ரொம்ப பழங்களை எல்லாம் ரொம்ப சுவைச்சு சாப்பிடுவேன். எனக்கு ஃப்ரீ விசா, நான் எங்கேயும் போவேன், எப்படியும் போவேன். எனக்கு அது நல்ல பிடிக்கும் அந்த அப்படி போடுறது. நாங்கள் நான் ஒரு பறவை என்றாலும் நான் இந்த மனுஷர் மாதிரி எல்லாரோடையும் இந்த காதல கொள்றதும் இல்லை. நாங்க ஒரு பன்னெண்டா ஒருத்தி தான் ரெண்டு காதல் கொள்றோம். நான் நான் ஒரு பருவம் அடைந்து ஒரு கற்பணியாக இருந்தாலும் நான் எனது கணவனையே நான் நெருங்குறதில்லை. அப்படி நான் வாழுறேன். நான் என்ன செய்வேன் என்றால் எல்லா பழங்களையும் சாப்பிட்டுட்டு நீங்கள் எல்லாம் கொண்டே விதைக்கணும், நான் கொண்டு எல்லாரும் விதைச்சு விடுவேன். பாலுவினம் எல்லாம் அப்படி கொண்டு மரங்கள் எல்லாம் வந்து எல்லா இடமும் பூக்கள் கனிகளாக ஆகும். எனக்கு நல்ல விருப்பம் என்னென்றால் விசா எல்லாம் முட்டுக்க தேவையில்லை, எங்கேயும் போலாம ஹட்டன் தோட்டத்துக்கு போய் விட்டுமிட மாதிரி சாப்பிடலாம், காசு கொடுக்க தேவையில்லை என்று சொல்லி நான் இப்படி சிட்டுக்குருவி மாதிரி சிட்டுக்குருவே மொத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, சோவானம் கடலினிலை கலந்திட கண்டேனே, மலரினுக்கோ வந்து மோதிட கண்டேனே. நானும் இப்படி எல்லாம் பிறந்து போய் சந்தோஷமா இருக்கும். எனக்கு அத்தான் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு பறவை. நன்றி, வணக்கம். நன்றி, வெரி குட். இது பறவை ஆனால் ரெண்டு சுயசரிதை. நன்றி. அடுத்ததாக அடுத்த வரிசையில யாரு வாரது? வசந்தி வேற என்ன?
இன்றைக்கு நான் வந்து எங்கட முதல் கடவுளான சிவனை பற்றி கொஞ்சம் சொல்லுவோம் யோசிக்கின்றேன். கொஞ்சம் சிவன் வாழ்ந்த காலம் வந்து 20,000 வருடங்களுக்கு முன் இருந்த குமரிக்கண்டம் என்று சொல்றார்கள். குமரிக்கண்டம் அழைக்கப்பட்ட இடத்துல இந்த சிவன் வாழ்ந்தாராம். அவர் மலைகள்ல வாழ்ந்ததாகவும் சொல்கிறார்கள். அவர் வாழ்ந்த காலத்துல வந்து அவர் நிறைய வேதங்களை கண்டுபிடிச்சது வந்து சிவபெருமான் தான் இந்த வேதங்களை கண்டுபிடிக்காத ஆளாள மரத்தின் கீழ் இருந்து தன்னுடைய 4 சீடர்களுக்கு வந்து வேதங்களை படிப்பிச்சவர். இந்த வேதங்கள் ஆனவை வந்து உருக்கு வேதம் என்றது இரும்பை உருக்குற வேதம் உருக்கு வேதம் என்றும், பறை அடிக்கிற பறையல் மேளங்கள் செய்கிறது வந்து அதிர்வு வேதம் என்று சொல்லியும், சாமதான வேத தாண்டம் என்று சொல்லி எங்களோட அரசாட்சியை அவர் வந்து செய்த அரசாட்சிக்கு பேர் வந்து சாமதான வேத தாண்டம் என்று சொல்ற அரசாட்சியை தான் அவர் அந்த காலத்துல அவர் தான் நாங்க அந்த அந்த குமரிக்கண்டத்துல இருந்த ஒரு பெரியவர் என்றுதான் சொல்ல வரும். அப்ப அவர் வந்து சாமதான வேதம் என்ற சாம வேதத்தையும், ஜதுர்வேதம் வந்து விண்ணாராய்ச்சிகள் மருத்துவங்கள் சயின்ஸ் போன்ற இதுகளை வந்து ஜதுர்வேதம் என்று சொல்லி 4 வேதங்களையும் சிவபெருமான் வந்து 20,000 ஆண்டுகளுக்கு முதல் படைத்திருந்தவர். அவர் வந்து பட எழுத்துக்களை அந்த காலத்துல எழுத்துக்கள் இருக்கையில சைகை மூலம் தான் கதைச்சது. அந்த காலத்துல அவர் தான் அந்த பட எழுத்துக்களை உருவாக்கினதும் சிவன் தான். மற்றது காலம் என்ற அக உணர்வையும் கண்டுபிடித்தவர் வந்து சிவன் தான். அவர் என்ன ஒரு கெச்சப்போல்னு சொல்ற தெரியுமா உங்களுக்கு? கெச்சப்போல் அத வந்து ஒரு பறவை அந்த காலத்துல பறவைகள் சுட்டுத்தானே சாப்பிட்டது. அப்ப ஒரு பறவையை நோக்கி அடிக்கும் போது அவர் ஒரு பறவைக்கு நேரே அடிப்பதில்லை, கொஞ்சம் தள்ளி அடிச்சாதான் அந்த பறந்து வரும்போது அந்த கெச்சப்போல் படிக்கும். அந்த காலத்தை அவர் கண்டுபிடித்து அவர் காலத்தை கண்டுபிடித்தவரை அவர் நாங்கள் கால வைரவர் என்று சொல்லி வைரவராகவும் அவரை நாங்கள் வேட்டையாடி வாழ்ந்ததுக்காண்டி அவரை கால வைரவராகவும் கூப்பிடுகின்றோம். அவருக்கு 8 விதமான நிலைகள் இருக்குது. ஒன்று அவர் வந்து அந்த பேரண்டம் அந்த பேரடியால வந்து உலகம் எப்படி உண்டாகினதை கண்டபடியால் வந்து அவரை வந்து நாங்கள் நடராஜர் என்ற பேரிடியால உண்டாகினபடியா நடராஜ இதிலும் இந்த இதிலும் வந்து நாங்கள் அவரை வணங்குகின்றோம். ஏனென்றால் அவர் தான் அந்த பேரிடியை கண்டவர் என்றதுனாலதான். மற்றது வந்து சிவலிங்கம் மற்ற இரும தத்துவத்தை உண்டாக்கினவர் என்று சொன்னால் அவர் வந்து பகல் இரவு காலை மாலை மற்றது இரும தத்துவம் என்ன ஒன்றுக்கு எதிர்மானதாக கண்டுபிடிச்சவர் தான் அவரை சிவலிங்கமாகவும் வழங்குகின்றோம். ஏனென்றால் இரும தத்துவத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து சிவலிங்கம். மற்றது வந்து குண்டலினி யோகத்தை என்று சொன்னா அவர் அந்த நெற்றிக்கண் வரையும் அவர் தன் தியானத்தால வந்து நெற்றிக்கண்ணை உணர்ந்து உலக அண்டங்களை எல்லாம் அறிந்தபடியால் அந்த தன்னுடைய அன்புலங்களையும் அடக்கி உலகத்தை அறிந்தபடியால் வந்து அவரை குண்டலினி யோகத்தை எழுப்பிய சித்தராகவும் வந்து நாங்கள் வழிபடுகின்றோம். சிவனை பற்றி ஒரு சின்ன அறிகுறி. மிக நன்றி. ஏனென்றால் இப்போது அடுத்ததாக யாரு? யசோதா என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு படித்ததில் ஒரு வாசிப்பொண்டு செய்ய எல்லாம் நினைக்கின்றேன். செய்தியாக எடுத்துக்கொள்ள செய்தியை சொல்லுங்க. செய்தி மாதிரி சொல்லுங்க. அப்ப கொஞ்சம் வித்தியாசமா ஆக்கல சந்தோஷமா இருக்கும். மனச்சிறைகளை உருவாக்குவது நாமே. என்னது? மனச்சிறைகளை உருவாக்குவது நாமே. நாம் நமது பௌதீக உடலின் ஒரு பாகமான கால்களால் உலகத்தை தொடுகிறோம். ஆனால் வாழ்க்கையை மனோதத்துவ ரீதியான கால்களால் தொடுகிறோம். நமது மனதில் கோபமும் பொறாமை நிறைந்திருக்கும் பொழுது நாம் மனச்சிறைகளை உருவாக்குகிறோம். கூடுதலாக உலகத்தில் பெறும் விஷய ஞானமும் நம்மை சிறைப்படுத்துகிறது. ஆன்மீக அறிவுதான் நாமே உருவாக்கியுள்ள சிறையில் இருந்து நமக்கு விடுதலை தருகிறது. மனிதர்கள் தாங்கள் மனோதத்துவ ரீதியாக சிறைப்பட்டிருப்பதை உணர்வதில்லை. வழக்கமான முறையில் அவர்கள் கோபம், கவலை, எதிர்மறை உணர்வுகளுடன் வாழ்க்கையை நடத்துகிறார்கள். இதுதான் வாழும் முறை என்று நினைக்கிறார்கள். புனிதமான மனத்துடன் வாழ்வதுதான் விவேகமான வழி. ஒரு புல்லாங்குழலை போல
உள்ளே வெறுமையாக அதே நேரம் இனிய சங்கீதம் வெளியே பாயும் வகையில் நாமும் இதைப் போல மனதை வெறுமையாக்கி நம்மில் தெய்வீக சங்கீதம் உருவாக அனுமதிப்போமா? ஒரு சிறிய கதை வருது எப்படி என்றா, ஒரு தீயவன் ஒரு துறவியை அதாவது தர்க்க நியாயத்தில் தன்னுடன் மோதுமாறு சவால் விடுகின்றான். துறவி விவாதத்திற்கு முன் அவனுக்கு ஒரு கோப்பை தேநீர் கொடுத்தார். அவர் கோப்பையில் தேநீர் ஊற்றினார். கோப்பை நிரம்பினாலும் தொடர்ந்து வெளியே வழியும் வண்ணம் தேநீரை ஊற்றிக்கொண்டே இருந்தார். தீயவன் கேட்டான், கோப்பையோ நிரம்பி விட்டது, இன்னிமேன் ஊற்றுகிறீர்கள் தேநீரை? துறவி சொன்னார், உன்னுடைய மனமும் நிறைந்த கோப்பையைப் போல முடிவுகளால் நிரப்பப்பட்டது. எனவே உன்னிடம் விவாதம் செய்வதில் எனக்கு பயனில்லை. உங்கள் மனதை காலியாக வைத்திருங்கள், காலியான கோப்பையிலிருந்து அருந்துங்கள். ஒரு சீன பழமொழி. துரதிர்ஷ்டம்தான் அதிர்ஷ்டத்தின் வேர், அதிர்ஷ்டம்தான் துரதிர்ஷ்டத்தை உருவாக்குகிறது. நன்றி. எனக்கு சிலதுல உடன்பாடு இல்ல. சரி, நீங்க வாசிச்சது சரியா, அதுக்கு என்ன, எனக்கு ஒன்று பிடிச்சது என்னென்றால் உண்மைதான். எங்கட மனத்தையும் உள்ளத்தையும் கால் தொடையில மனமும் தொடுவது, மனமும் சேர்ந்து தொடுதான்னு. மற்றது ஒன்று பிடிச்சது, இன்னும் ஒன்று பிடிச்சது என்னென்றால் புல்லாங்குழல் வறுமையா இருக்கும், ஆனால் அதுல ஓட்டைகளும் இருக்கு. அதையும் சொன்னா நல்லவா, அந்த ஓட்டைகள் இருக்குது. அந்த ஓட்டைகளால என்ன செய்யுது, எங்களை அதாவது ஒரு சங்கீதத்தை உருவாக்குது. அப்ப நாங்கள் எப்பயுமே வெறுமையா ஞானத்தோட இருந்தோம் என்றால் அதுல எங்கள்ல இருந்து பாயிற ஒவ்வொன்றும் கதையா கட்டுரையா சொல்லா, அது சொல் மட்டுமல்ல, அது இல்லாக அமையும் சொல்லிக்கணும். ஓகே, அடுத்ததா கொஞ்சம் வித்தியாசமா, இது என்ன இது, இது என்ன இது தெரியுதா? இல்ல பேக்ரவுண்ட் எடுக்கட்டா? தெரியுதா? தெரியுது. பெட்டி, ஓலை பெட்டி. நல்லா தெரியுதா? இது பனி ஓலையால தெரியல. என்ன வித்தியாசம் கிட்ட வந்து பாக்குது, விளங்குது, தெரியல. இல்ல தெரியுது, நல்ல வடிவா தெரியுது. நல்ல வடிவா தெரியுதா? இது என்ன இது? கொஞ்சம் என்ன பொருங்க ஏன் வடிவா என்னடா ஜசோ அப்படி கண்ணாடியை போட்டு பார்த்த மாதிரி மூடு பட்டியே. இனி நான் கண்ணாடி போடணும் போல. தூக்கி காட்டுங்கோ பொருங்க, தூக்கி காட்டுறேன் பொருங்க. நான் தூக்கி காட்டக்க முன்னம் இந்த பேக்ரவுண்ட காட்டுறேன் பொருங்கோ. இந்த 1 மினிட் பொருங்கோ. என்ன தூக்கி காட்டுறதா? பொருங்க வாரம் வாடா கீழே வா. அது அந்த அவசரத்துக்கு வேலையா. நான் இதை வச்சுக்கொண்டு செய்யலாமோன்னு நடுக யோசிக்கிறது. இது என்ன? சரி, நீங்க சொல்லுங்க, ஒரு நிமிஷம் சொல்லுங்க. இது என்ன? இது பெட்டி. பெட்டி வேற என்ன? இந்த பெட்டியை பற்றி வேற சொல்லுங்க. இது இந்த மூடு பட்டி. என்ன மூடின பட்டி? என்ன சொல்றது? முடியும் பட்டியுமா கிடக்குது. பனம் இது ஓலை இல்ல, பனம் கற்கண்டு அந்த பனங்க இதுகள் போட்டு செய்து வைக்கிறது இல்லையோ? பனங்கட்டியோ? வேற சொல்லுங்க. இது வேற என்ன? இது பற்றி வேற சொல்லல, அது இவ்வளவுதான சொல்லலாம். பனம் ஓலையால் பின்னப்பட்ட பனம் பெட்டி. இது மூடு பெட்டியாக இருக்கிறதா? பொருட்களை போட்டு வைக்கலாம். என்ன பொருட்களை இதை போட்டு கேட்டு கொண்டிருக்கிறார்கள். என்ன பொருட்களை இதுக்கு போடலாம்? இது என்ன பொருள்? என்ன 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 இதுக்குள்ள என்ன போட்டு வைக்கிறோம்? இதுக்கு சாப்பாடு போட்டு வைப்பினம். சாப்பாடு என்ன போடுறோம்? சாப்பாடு யார் போட்டு வைக்கிறோம்? சோறு கையை போட்டு வைக்கிறோம். என்ன போட்டு வைக்கிறோம்? சொல்லுங்க. நான் எனக்கு தேவையான பொருட்கள் சாப்பாடு இல்ல, சும்மா ஒரு பனங்கட்டி. இல்ல இதுக்கு பனங்கட்டி இப்படி சின்ன விளைச்சிட்டு இது சின்ன ஆகிட்டு இது பெருசுக்கு இதே பனங்கட்டி தான் எனக்கு ஜீவாகுமதி தந்தவா. இதுக்கு பனங்கட்டியோட தந்தவா.
இப்ப அப்ப முந்தி இதுக்கு இதுக்கு பணம் கட்டி கூட அப்படி தந்தவா அதை நான் கழுவி போட்டு வச்சிருக்கிறேன். அது சின்ன நாயும் செய்யறது, இது பெருசாயும் செய்யறது. அதே கூட சின்ன அது பணம் கட்டி, அதுக்கு என்ன பெயர்? அதுக்கு பணம் கட்டி குட்டான் எல்லாம் மறக்க கூடாது. பணம் கட்டி குட்டான்னு சொல்றது என்ன, சின்ன குட்டியா இதை வந்து கச்சான் கடலையில கச்சானோட போடைக்க முந்தி எல்லாம் அது சின்ன குட்டி என்ன, அதுக்கு ஆசை என்ன, குட்டி குட்டியாண்டு கச்சான் கடலை வரதில்லை என்ன கேசோ. அப்ப அது மற்றது வேற வேற என்ன இதை பற்றி சொல்லல உங்களுக்கு? தெலுங்கு பாப்போம். பனியோலையால் செய்யப்பட்டது. பனியோலையால செய்யப்பட்டது சொல்லிடுங்க. வேற நீங்க சொல்லுங்கடா, என்னண்டா நீங்க எதிர்பார்க்கறது என்னன்னு தெரியும். நான் எதிர்பார்க்கறது உலகத்துல பனையில இருந்து வாரம், முக்கியமா இது பனையில இருந்து வாரம்னு சொல்லுவாங்க. கேட்காதாக்கள் என்ன, இது ஒரு முந்திய கேட்டாக்கள், இது அடிப்படை வந்து பனையில இருந்து ஓலை எடுத்து அந்த ஓலையை காய பண்ணி என்ன என்ன ஃபுல் ஸ்கிரீனா தெரியுதோ? என்ன தெரியுது, பதப்படுத்தி செய்யணுமோ? மற்றது இப்ப இந்த பிளாஸ்டிக் பட்டியல் பாவிப்பதால ஆபத்து விளங்குதானே. மற்றது வெளியில வந்து உக்கி போகாது, சூழல் மாசடையாது, சூழலுக்கு இது அதால நிறைய வந்து சூழலுக்கு கேடு. இதுகள்லாம் ஆரம்பத்துல இருந்து இருந்தது. இப்ப இந்த பிளாஸ்டிக் பட்டிகள் வந்ததால இதுகள் இல்ல. இத வந்து நாங்க எல்லாம் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் 9ஆம் வகுப்பு படிக்க அந்த 9ஆம் வகுப்பு விடுமுறைக்கு நாங்க போய் இந்த பெண்ணை வேலை வகுப்புன்னு சொல்லி இதை நாங்க எங்களுக்கு வகுப்பாவே நடந்து. கைத்தொழிலோ? கைத்தொழில் இல்ல, கைப்பணி. கைத்தொழிலும் சொல்லலாம். ஆனா இதை சொல்றது கைப்பணி பாடம் எங்களுக்கு சொல்றது என்ன, கைப்பணி. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு ஒரு நல்ல வார்த்தை இப்ப எல்லாம் நாங்கள் அறிஞ்சிட்டு, அப்ப இந்த நாங்க சொற்கள் இதுகள் எல்லாம் அறியணும். அப்ப அந்த கைப்பணி பாடத்துக்கு இப்படியானதான் தாரது. எனக்கு அண்ணன் எல்லாம் அந்த இது அந்த என்ன அந்த முட்டா வைக்கிற இது எனக்கு அது வராது. நல்லபடியா பின்னு வர வர இது நாங்கள் இப்படியே வச்சு வைக்கலாம். யசோசன மாதிரி அருமையான கருத்து சொன்னா. என்னன்னா இதெல்லாம் இந்த ஓலையில செய்யறதெல்லாம் உங்களுக்கு சரியான நல்ல. ஆனா எங்கட நாட்டு குளிருக்கு இதெல்லாம் சில நேரம் நானும் இங்க அந்த என்னண்டா நீதிபதியில முட்டா வச்சு போட்டு ஒரு கட்டத்துல எரிச்சிட்டேன். ஏன்னா அது வேர்த்து அங்கே டக்கட்ட வெயிலுக்கு காயும் இல்லோ. அப்ப நாங்கள் அவங்க அங்க நீது பண்ணி கூட்டி புடுங்கினா இங்க புடுங்கல கேளாது. என்னடா எங்கட வெதருக்கு காயாட்டா அது பங்கஸ் பிடிச்சிருக்கேன். அப்ப நான் ஈரம் இல்லாம வச்சிருக்கோம். ஈரம் இல்லாமலும் கஷ்டம் தானே. ஹீட்டிங்ல கொண்டு வைக்கணும், இல்ல வழியில வைக்கணும். அப்ப அது மற்றது வேற என்ன செய்யலாம்? இதுக்கு ஒரு பாடம், 8 பாடத்துல இதுக்கு ஒரு பாடம் என்ன. அப்ப நாங்கள் இது ஒரு பாடம் இருக்கீங்க, நாங்கள் படிக்கிறோம். அதை படிச்சு வாழ்க்கைக்கு செய்யறோம். எத்தனை பேர் இப்படி இப்படி பெருக்களால இவ்வளவு ஒரு சுய தொழில் வருமானத்தை ஈட்டி என்ன சுய தொழில் வருமானத்தை நம்பியே இருக்கிறார்களோ? சுயதொழில் வருமானத்தை செய்யறது, கலர் அடிச்சு போட்டு கலர் அடிச்சு கலர்ல செய்யறதும் இருக்கு. கலர்ல செய்யறது இருக்குதுன்னு. மற்றது இன்னும் ஒன்றுக்காக இது நாங்க பயன்படுத்துறாங்க. ஒரு கறி சொல்ல அதிகமாக இது பயன்படுது. பலகாரங்கள் சுற்றி மூடி வைக்கிறது இதுக்குதானே. கூட்டாட்டங்கள் பரிசத்துக்கு எல்லாம் தானே கல்யாணம். நாங்கள் என்ன பொட்டி அங்க வேண்ட இருக்கு. அப்படி எல்லாம் பலகாரம், வைத்த பலகாரம், குறுக்கு எல்லாம் முறுக்கு கூட இளவுற இல்லையோ இல்ல அங்க மூடி வைப்பதற்காண்டி பாவிப்பார்கள். எல்லா பலகாரங்களும் பெரிய பொட்டி உள்ளாச்சு. என்ன பெரிய பொட்டி உள்ளாச்சு இப்படிய மூடி வைக்கிறது. எல்லா பலகாரங்கள் கூட பலகாரங்கள் தான் இதுக்கு பாவிக்கிறது. என்ன வேற என்ன கேட்டுக்கொண்டிருக்காங்களுக்கு வேற இதுக்கு எல்லாம் கருவாட்டுக்கும் பாவிப்பார்கள். கருவாடு ஆனா உண்மைதான் நீங்க சொல்லி யோசிக்க பாருங்க. கருவாடு எல்லாம் அந்த என்ன சொல்லுங்க, அந்த ஈரப்பதம் இழுக்காமல் அந்த காத்து எல்லாம் போய் அளவா இருக்கும் நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்க ஆட்கள் அந்த ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானிகள் மாதிரி தான் யோசிச்சு உங்கள்கிட்டையும் செய்யறது. அதெல்லாம் மிக்க நன்றி. அப்ப நிறைய நான் இது இன்றைக்கு உண்மையா நான் வகுப்புல பின்னுறதும் எல்லாம் பிள்ளைகளுக்கு செய்து காட்டி படிச்சேன்னா நீங்களும் அதை பற்றி கேட்கிறீங்க. எனக்கு எங்கட பாட்டா வீட்டுல பாட்டாவும் அம்மம்மாவும் தான் எனக்கு பழக்கி நான் பின்னுவேன். நீத்துப்பட்டி பொட்டியெல்லாம் நான் சின்னல பின்னி இருக்கிறேன். மற்றது இதுக்குள்ள அந்த தையல் சாமான்கள் போட்டு வைக்கலாம். இந்த துணி வகைகள் எல்லாமே போட்டு வைக்கலாம். இப்ப இங்க
வெள்ளக்காரரும் கூடி அந்த இப்படியான அந்த பெட்டி மாதிரி இதுகளுக்குள்ளதான் போட்டு வைக்கணும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? தலையில வச்சு இப்படி கடகம் அந்த கடகத்துல வச்சு கடகத்துக்குள்ள இருந்து விளையாடுறோம். இல்ல வேறு இல்ல அந்த தலை எங்களுக்கு தேங்காய் எல்லாம் இதுக்குள்ள வைக்க செய்யறது. ஆனா கடகம் வேண்டாம் அந்த வேற மாதிரி செய்கிறதா இதுக்கு இந்த வகைதான் இது. வேற என்ன நீங்கள் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் இந்த பொட்டி இப்படி எல்லாம் பட்டு செய்தோம் பலகாரம் வச்சிருப்போம் சொல்லி அவையெல்லாம் சமைச்சது ஒரு அங்க ஒரு பண்பாடு இருக்குது. வேலென ஊர்காவத்துறை அந்த புங்குடுதீவு பக்கங்கள்ல இருக்கிற கல்யாண வீடுன்னு சொன்னால் இப்படி பெரிய கடகத்துலதான் பலகாரம் செய்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொம்பளை வீட்டுக்கு கொடுக்கறது. அந்த அவை இந்த முறை அதுதான். அதான் அவன் இந்த கல்ச்சர் அவன் இந்த பண்பாடு அதோட இப்ப இந்த மாடர்ன் வேர்ல்டும் அவன் அப்படித்தான் செய்விடான். பட்டி 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 உனக்கு ஒரு பாய் அப்ப நான் சொல்லிட்டேன். பெனைய பட்டி பெனையாக என்ன கற்பக தரு என்ன பெனை கற்பக தரு என்ன பெனையா இருக்குது. அந்த பெனை என்னண்டா குத்தியா வேலைக்கு வருகிறது. பேந்து பெனையா அது அந்த ஓலைகள் குறுக்கு ஓலைகளா வருது. பேந்து மட்டை பெனை மட்டை ஆகுது. பேந்து பெனங்காயை சூடுறோம். பேந்து பெனம் பழத்தையும் அதுல பெனம் பினாட்டு செய்யறோம். பேந்து அதுல என்ன பெனை சுண்ணாம்ப பூசி கருப்பணி செய்யறோம். பேந்து சுண்ணாம்ப பூசலாம் விட்டா கள்ளா செய்யறோம். அப்ப இந்த பெனை எங்களுக்கு கேட்பகத்தரு எங்களுக்கு பெனை கதை. அப்ப நாங்க நீங்க கேட்டுக்கொண்டிருக்கோம் எழுத்து எல்லாத்தையும் பெனைய பற்றி பனை ஒலையை பற்றி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா நினைச்சு நல்ல நினைவுகளை மீட்டுக்கு ஞாபகம் வருது ஞாபகம் வருது. என்ன பாட்டு அந்த பாட்டு அதான் ஞாபகம் வருது பாட்டு இல்ல அதானே நாங்க பிடிக்கும் அந்த பாட்டு. என்ன பொக்கிஷமாக பூட்டி வைத்த நினைவுகளும் ஒன்றும் ஞாபகம் வருது. ஓகே சரி அடுத்தது நீங்கள் போக நான் அந்த பாட்டு எடுக்கிறேன். ஓகே விஜயலட்சுமி அடுத்த வேற என்ன சொல்ல போறீங்க? நான் ஒரு தமிழ் தாய் ஒரு பாட்டு ஒன்று சொல்லட்டா? ஓகே சொல்லுங்க புதுசா. செந்தமிழ் தாயை வாழ்த்துவோம் வாரீரோ சிந்தை மகிழ்ந்திடவே எங்கள் முந்தையர் போற்றிய பைந்தோடி வாழ்விலே மூத்தவள் பூவினிலே செம்மை கை வந்தவள் மும்மையும் தந்திடும் செல்வியம் செந்தமிழே பண்டை இம்மையிலே நின்ற எம்மொழியும் வீழ இங்கு நிலங்கிடுவாள். சங்கம் இருந்தவர் மங்கள பாட்டுகள் தந்திட உய்ந்தவளே இன்றும் கொங்கு முதிர்ந்து குலாமலர் போலளில் கொண்டு திகழ்பவளே அன்பு முதிர்ந்தவள் அறநிலை வாய்த்தவள் அறிவினை ஈன்றவளே என்றும் இன்பு விளைந்திடும் இன்னுயிராபவள் எம்மனை செந்தமிழே இயலிசை நாடகம் என்ற மகளிரை ஈன்றவள் எம்மணியே அவள் இயலறியாமலே எருமைகள் போல நாம் இயல்வது நாணமன்றே. இது என்னோட பாட்டனார் முதுதமிழ் புலவர் நல்ல தம்பி ஐயா அவர்கள் எழுதிய கவிதை தான். மிக நன்றி. இந்த யசோ ஆசைய கேட்டது எனக்கு விருப்பம் குரல் வருது ஒரு டக்கண்டு கேட்டா குரல் வராது. ஞாபகம் வருது பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே. ஏதோ ஒன்றை தொலைத்தது போல ஏதோ மீண்டும் பிறந்தது போல தாயே என்னை வளர்த்தது போல கண்களினோரம் கண்ணீர் வருதே. கண்ணீர் வரக்கூடாது. கண்களினோரம் மகிழ்ச்சி வருதே. ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைத்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருது. சில நேரம் உடனே அந்த வராட்ட பாவங்கள் கேட்கறது அதுகள் ஓடி போடுங்கள். என்ன ஐயோ இப்ப போவாள் இப்ப முடிப்பாள் இந்த பாட்டு ரெண்டு சொல்லிக்கண்டு. இப்ப அடுத்த ஆள் யாரு? வசந்தி என்ன சொல்ல போறீங்க? புதுசா அல்லது யாராவது ஏதாவது சொல்ல? சரி ஒரு தமிழோட கொஞ்ச நேரம் என்ன தமிழை பத்தி என்ன சொல்லுவோம்? சரி கொஞ்சம் வித்தியாசம். தமிழ சரி கல்வி கேட்கிறோம் நாளைக்கு. சரி யசோதா
சும்மா தெரியாத பரவாயில்ல தெரியாத சொல்றல பேரு யாருக்கு எனக்கு பக்கம் இல்லை உங்களா இருக்கும் பக்கமோ தெரியாது எனக்கு தெரியாது அது சிம்பிள் ஆனா தெரிஞ்சது கொஞ்சம் இருக்கானே அதுக்காண்டி ஓகே சரி இப்ப தமிழோட என்ன விளையாடு சரி ஒரு ஒரு நிமிஷம் நான் ஒரு ஒரு டைட்டில் தாரம் நல்ல சிந்தனைக்கு நல்லா டக்குன்னு பேசுங்க இந்த இங்கிலீஷ் தமிழ் அது ஒன்றும் வேண்டாம் 3 செட்டு 4 செட்டு அதெல்லாம் வேண்டாம் பட்டப்பட்டு வரணும் நல்ல பொய் சொல்லணும் நல்ல பொய் சொல்லினோம் அவைகளுக்கு பிரைஸ் நீங்களும் சொல்லுங்க நானும் சொல்றேன் டக்குண்டு நான் இப்ப ஒன்றையும் ஒருத்தரையும் சொல்லி எனக்கு ஒருத்தர்லயும் கோபம் பொறி இல்லை சும்மா சொல்றேன் ஒரு நல்லதா சரி இப்ப எதிர்மறை எண்ணங்கள் இத பற்றி யசோதா பரவாயில்ல யசோதா இப்ப 30 செகண்ட் நான் எல்லாம் வைக்கிறேன் 30 செகண்ட் ஓகே 30 செகண்ட் ஓகே அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு எதிர்மறை எண்ணங்கள். எதிர்மறை எண்ணங்கள் உங்கள இருக்கும் போது உங்களிடம் உற்சாகம் இருக்காது. மற்றவர்களை பற்றி தவறான எண்ணங்கள் தான் உங்களுக்குள் வரும். நீங்கள் எப்பவும் சோர்வாக எப்பவும் என்னால் இது செய்ய முடியாது, எங்க நான் என்னத்தை செய்ய போறேன், பார் அவன் என்னோட நல்லா உழைக்கிறான், பார் அவன் என்னோட நல்லா படிக்கிறான் என்று மற்றவர்களை உயர்வாகவும் உங்களை தாழ்வாக தான் பேசிக்கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி சும்மா நான் செட் பண்ணினேன் நீங்க கை ஏத்தணும் சரி அது பரவாயில்ல சரியத்தான் முடியும் நீங்க முடியும் எல்லாம் அடிக்குது கட்டிக்காரு அதான் எதிர்முறை எண்ணங்களுக்கு சும்மா வேலை சும்மாவும் தராது யாருக்கும் நல்லது நடக்கணும் காட்டித்தான் இந்த மினக்கட்டி நேரத்தை செய்யறது நீங்கள் யாராவது எங்கேயாவது நல்லா இருக்கணும் ஓகே இப்ப அடுத்ததாக என்ன என்ன இது மகிழ்ச்சி விஜயலட்சுமி பிரபியராஜ் ஓகே நான் இன்று எடுத்துக்கொண்ட விடயம் மகிழ்ச்சி. இன்பமங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடியோடு என்று சொல்லி அந்த பாட்டிலேயே முழுக்கவும் சொல்லி வச்சிருக்கிறோம். அதாவது சின்ன பிள்ளைகள சிரிப்பில் காண்பது மகிழ்ச்சி, மழலைகளின் குரலில, மனைவியின் கடமைகளில, ஆண்களுக்கு வேலைகள், அழகு எல்லாம் மகிழ்ச்சியை தருகின்றது. கலைகளை கண்டு கழிக்கும் பொழுது மகிழ்ச்சி ஏற்படும். முதல் குழந்தை பிறகும் குழந்தைகள் பெறும் பொழுது மகிழ்ச்சி, திருமணம் நடக்கும் போது அந்த பெற்றோருக்கும் மகிழ்ச்சி, அந்த நடக்கின்ற பிள்ளைக்கும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிள்ளைகள அவைகள பொழுதுபோக்குகள், அதாவது வெளிநாடுகளுக்கு போறது, படம் சினிமாக்கள் பார்ப்பது, அப்படி கூடி மகிழ்வது, பிள்ளைகளோட விளையாடுவது முக்கியமாக நண்பர்களுடன் சேர்ந்து விளையாடுவது, போட்டிகள் செய்வது, இப்படி எல்லாமே மகிழ்ச்சி. 2 பேரும் மறைமையானதுல வசந்தி என்ன மாதிரி 9 போகணுமோ வசந்தி ரெடி என்ன வாங்கோ. சரி அடுத்தது எனக்கான தலைப்பு என்னண்டு தலைப்பு வேண்டு. சரி எனக்கான தலைப்பு வேற யாரும் சொல்லுங்க பாப்பா, நல்லதா உண்டு நீங்களா சொல்லுங்க. என்ன சமூகத்துக்கு வேணுமென்று திரேஸ் நினைக்குது, நீங்க நினைக்கிறீங்க திரேஸ் மூலமா சொல்லுங்க. என்னடாலும் பரவாயில்ல, எனக்கு யோசிக்க வேண்டாம். தொண்டு பணி. நான் இப்போது எடுத்துக்கொண்ட தலைப்பு யசோகா தர்மலிங்கத்தின்படி எனது தலைப்பு தொண்டு பணி. தொண்டு பணி செய்வது எனக்கு என்ற வாழ்வின் இறுதி காலத்தில் மிகவும் பிடிக்கும். அன்னை தெரேசா சொன்னார், நீ கடவுளும் போக வேண்டும் என்றால் நீ ஜெபி, கடவுள் உன்னுடன் வர வேண்டும் என்றால் நீ தொண்டு பணி செய்யண்டு. அப்ப எனக்கு இந்த 2வதுலதான் எப்பயுமே ஆர்வம். அப்ப நான் தொண்டு பணி செய்தா என்னட்ட கடவுள் வருவார், கடவுள்கிட்ட வல்லமை வரும், கடவுள்ட ஞானம் வரும் என்று எனக்கு விருப்பம். அப்ப நாங்கள் பிறரன்பு பணி செய்யும் போது திரளான பாவங்கள் மன்னிக்கப்படுமா. நான் இந்த அம்மா இந்த அப்பா எல்லாம் சில நேரம் பாவம் எனக்கும் வரும். என்ன அப்போ இந்த தொண்டு பணி செய்ய எனக்கு அந்த பாவங்கள் குறையும் என்பது எனக்கு நம்பிக்கை. நான் இதை செய்யற கட்டாயம் எல்லாரும் தொண்டு பணி செய்யுங்கோ. இந்த பில்கேட் சொல்லியிருக்கேன், நான் 1% தான் இந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பேன், மிச்சம் எல்லாம் நான் மக்களுக்காக. பில்கேட்டே சொல்லிட்டார். அப்ப ரொம்ப நீங்க உழைச்சு ஆமல் கொஞ்சமா உழைச்சு நீங்களும் கொடுத்து அப்படி அந்த பணியை செய்யுங்கோ. அது நல்ல பணி. அவர்கள் மிகச் சிறப்பாக தனது தலைப்பிலே பேசுவதில்லை. நீங்களும்
உபஸ்திதிக்கு சொல்ல கூட நீங்களும் வடிவா எதிர்மறைவான்னு சொன்னீங்க. உண்மைதான், மிக்க நன்றி. எல்லாரும் எல்லாம் செய்துட்டோம். சரி, ஒரு நாடகம் மாதிரி ஒன்று நடிப்போம். நேற்று நடிச்ச மாதிரி ஒரு நாடகத்தோட நாடகத்தோட என்ன ஒரு நாடகம் நேற்று நடிச்சோம். நேற்று நான் இயக்கி நடிச்சேன். அப்படி விஜயலட்சுமி நாடகம் இருந்தது அந்த மாதிரி சூப்பரா இருந்துச்சு. அது கடவுளே அதுல பாவமா எனக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்ச நேரம் கலங்கி போனேன். என்னது கலங்கின காட்சி அது? அதான் நீங்க நடிச்ச அந்த இது சரியான அந்த அப்படியே கீழே நிலத்துல விழுந்து விழுந்து எல்லாம் விழும்பி அததானே உண்மையா நடிப்புன்றத நான் எங்களுக்கு மனதுல இரக்கம் வர ஓரளவுக்கு அந்த அளவுக்கு அந்த முகபாவம் என்ன உங்களோட நடிப்பு என்ன எல்லாமே அது மற்றவே இருந்தா உங்களோட செலக்ஷன் எல்லாம் சூப்பர். ஐயோ எல்லாம் படிக்கங்கள் அந்த யங்ஸ்டர்ஸ் வந்திருந்தாங்களே அவங்களே இருந்து அந்த மாதிரி அந்த அவையால இந்த நடிப்புக்கு அது சூப்பரா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. நான் தான் எழுத்துருவாக்கம் தயாரிப்பு எல்லாம் ஸ்மரிகதாஸ். வாழ்த்துக்கள். ஒரு புதுசா ஒரு அரசன் வந்தா அவங்களுக்கு அனுராவை பற்றி ஒரு நாங்கள் ஒரு அலை அடிச்சது அத மாதிரி நான் எல்லாம் இல்ல அதண்டி இல்ல எனக்கு என்னடா நான் ஒரு நாள் அரசனா இருந்தா என்ன செய்வேன் எனக்கு ஆசை. இப்படி சரி நாடகத்துல இருந்தாலும் காட்டுவ மாட்டோம். அப்ப தென்மோடி காட்டு தென்மோடி பார்த்து வாழ்க வாழ்கவே அரசன் வாழ்கவே நல்லது நடக்கட்டும் இல்ல என்று சொல்லி ஒரு படத்தோட நான் ஒரு டான்ஸ் வர வேணும். டான்ஸ் பிள்ளைய ஓடும் நேற்று முடிவெடுத்த நான் விலாசனி நான் எங்க போனாலும் கடைசி மட்டும் முடிவு மட்டும் நிக்கணும். பெரிய உலகத்துக்கு கதை சொல்ற ஆக்களே பாதி மட்டும் கூட இருக்கு இல்ல முக்காவாசி கண்டாலும் போகலாம் தானே அரைவாசியில சாப்பாட்டோட போய் ரொம்ப கவலையா இருந்தேன். நான் நினைச்சேன் நான் நேற்றில நினைக்கிறேன் கடைசி கதை அடுக்க நான் போட மாட்டேன். அந்த கடைசி நிகழ்ச்சி நடக்க அதை கதிரை இல்ல கடைசி நிகழ்ச்சி நடக்க மேல 30 பேர் கடைசி மட்டும் இருந்தது. அதான் எனக்கு சந்தோஷம். ஓகே, ஒரு நாடகம் மாதிரி இந்த உங்களுக்கு தெரியுமா இந்த நாடகம் யாரு ஞான சௌந்தரி நாடகத்தின் கதையை நான் உங்களுக்கு சொன்னேன்னா கொஞ்சம் அதை பார்க்கல நீரடிக்காம போய். அந்த ஞான சௌந்தரி என்றவள் அவள் வந்து அவளுக்கு அம்மா இல்ல அவர் 2வது தரம் திருமணம் முடிக்கிறார். சரியா? அவர் 2ஆம் தரம் திருமணம் முடிச்சு போட்டு அவர் வேற ஒரு நாட்டுக்கு போறார். வேற ஒரு நாட்டுக்கு போக அவ கூப்பிட்டு வீட்டை விட்டுட்டு அந்த பிள்ளைய விட்டுட்டு அவர் போறார். அப்போ அவ புருஷனுக்கு முன்னாலும் நல்ல நடிக்கிறான். இல்லையே நான் இல்ல பாப்பேன் அப்படி பாப்பேன் சுப்படி பாப்பேன் குப்படி பாப்பேன் எல்லாம் சொல்லி போட்டு ஒட்டி சுருக்கி ஏனடி கட்டில சொன்னதாரடி ஒன்று தொடங்கிட்டாள். என்ன புருஷன் போனோடனே அதான் 2வது கல்யாணம் செய்தா இந்த பொம்பளை பிள்ளைகள் பாவம் என்ன அப்ப அவள் பயந்து போனாள். என்ன இது படிவா எல்லாம் புருஷனுக்கு முன்னால நடிச்சு போட்டு புருஷன் வெளிநாட்டுல போக இந்த அவள்கிட்ட 2ஆம் தாரம் அந்த சித்தி சொல்றாள் கட்டில சொன்னதாரடி அடி செருக்கி கட்டில சொன்னதாரடி மெத்தையில் கிடந்த செருக்கி செத்தையில் ஏற சொன்னதாரடி என்று சொல்லி அது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த அடுத்த கட்டம் நான் 3வது கட்டம் சொல்லணும்னா பார்க்கல. அப்ப அந்த நாடகங்களை மறக்காதீங்கோ. அந்த ஒரு வித்தியாசமான நேற்று அந்த நாட்டுக்கூத்து நான் வித்தியாசம் நவீன நாட்டுக்கூத்து போட்டேன். என்னன்னா அந்த நாட்டுக்கூத்து கலைகளை வளர்க்கணும் என்ற ஒரு ஆசையில அதை மினக்கட்ட எழுதி ஆனா 2 தரம் பிராக்டிஸ் பண்ணினாங்க. ஆனா இன்னும் செய்யணும் எனக்கு கொஞ்சம் நானும் இன்னும் படிவா நடிக்கலாம். உண்மையா கஷ்டம் என்ன மேடைகள்ல அந்த திரைச்சீலைகள் எல்லாம் இல்ல உண்மையா நல்ல ஒரு மேடை திரைச்சீலை என்றால் நடிப்போம் தலைகளை கொண்டு வாரன் ஆண்டவரே நல்ல பலன் தந்தா காணும் வேறு ஒன்று நிலைய கொண்டுருவோம். எங்கட கலை அரசி இருக்கிற எங்களுக்கு திரவியராஜா இருக்கிறார். இனி விஜயலட்சுமி இந்த பால் காட்டலாது நானே அடுத்து சொல்லிடுவேன் வாங்க அவர் நல்ல கலை பற்று எனக்கு அப்படியான நீங்கள் எல்லாம் சேர்ந்தோட மாதிரி தர்மகுல ராஜா வந்து வராம என்ன சொன்ன நேரம் காணையில கூட அண்ணாவும் சித்தப்பா எனக்கு சித்தப்பா அவரை நான் இன்வைட் பண்ணி வந்து எல்லாம் முதலே ஒரு நாளைக்கு நாங்கள் எங்கட ஆக்களே ஒரு ஃபுல் டே சந்திச்சு என்ன அப்படி அந்த நாட்டு கூத்துகளை இன்னும் வளர்ப்போம். ஒரு வித்தியாசமான நாட்டு கூத்தா இருந்ததில்ல என்ன அந்த நாட்டு கூத்து ஸ்டைல்ல செய்யணும். ஓகே, மிக்க நன்றி. யாரும் ஏதாவது ஷோர்ட் டக்குன்னு சொல்ல போறீங்களோ? அசந்தி எங்க போனீங்களா? கிடையாது சாப்பிட போறீங்களா? டீ போட்டுக்கொண்டு வந்தேன் களைச்சு போடு. சரியா? அப்ப சரி, உங்களுக்கு ஒரு டக்குன்னு ஒரு தலை போட முடிக்கிறேன். என்னண்டா விமர்சனம் ஒரு நிமிஷம் உங்களுக்கு கூட வட்டிவா சொல்ல வேணும் விமர்சனம் என்று சொல்லி
நீங்க இப்ப பேச்சா பேசணும். நான் பேச எடுத்துக்கொண்ட எனது பெயர் வசந்தி விவேகானந்தம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விமர்சனம் சொல்லி அப்படி அப்படி நல்ல ஒரு தலைப்பு வந்திருக்குதா? அதான் நான் இதை எடுப்போம்தான் பார்த்தனா. சரி அவ கொடுப்போம் அந்த மாதிரி விளாசி தள்ளுங்க. இப்ப எங்களுக்காக எல்லாம் கதைக்கு போகணும். இப்ப தெரியுமா அடிப்பன் பண்ணல. ஓகே ஓகே மீண்டும் வாய்ப்புக்கு நன்றி. எனது பெயர் வசந்தி விவேகானந்தம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு நேற்று நடந்த 100வது நாள் எங்களது ஊதிப்பூக்கள் கொண்டாட்டத்தை பற்றி. அதில் நான் உண்மையிலேயே நினைத்து கொண்டு வந்த நான் திரேசாவுக்கு ஒரு நன்றிகளும் பாராட்டுகளும் ஸ்டேஜில் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆனா எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, நான் அதை தவற விட்டுட்டேன். ஆனபடியால் இன்றைக்கு அதை கொடுப்போம். திரேசா உண்மையிலேயே ஒரு வெரி வெரி டேலண்டடான கேர்ள். அவளுக்கு எல்லா விதமான ஆர்வங்களும் உண்டு. அவ நாடக அறிவு, பேச்சு நாவலிமை, நினைத்த உடனே அவருக்கு அந்த ஞாபக சக்தியை தான் உண்மையா மீண்டும் மீண்டும் பாராட்ட நினைக்கின்றேன். ஏன்னா நினைச்ச உடனே நீங்கள் ஒன்றை பற்றி சொன்னீர்களா இருந்தால் அவ அதை இட்டு 100 வசனங்கள் உடனடியாவே சொல்லக்கூடிய தன்மை அவள இருக்கிறது. அதை இட்டு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. உண்மையிலேயே நீங்கள் நேற்று செய்த நீங்கள் நான் முழுவதும் நின்று கவர் பண்ணவில்லை, மன்னிக்கவும். ஆனால் மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம். நன்றி. ஐயோ உண்மையில என்ன பெரிய வாசனம். உண்மைதான். எனக்கு உண்மையில இல்ல கொஞ்சம் என்ன வசதியும் இப்படி கடுமையா பேசினா நான் உங்களை எல்லாம் நிப்பாட்டேங்க நினைக்கிறேன். நான் நீங்க என்ன போனா நான் எனக்கு நானா தான் இருக்கிறோம். சரி மிக்க மிக்க நன்றி. என்னையும் கடவுள் தான் என்ன எனக்கு தாரது. என்னண்டா பெரிய வணக்காரி இல்லையாண்டாலும் நான் எல்லாருக்கும் சொல்றது என்னட்ட சொல்வன்மையும் பைபிள்ல சொல்லியிருக்கு. சொல்வன்மையும் இறை பற்றும் இருந்தா நீ செல்வம் தளடு நாட்டுக்கு செல்வம் தள்ளானு தீமே அதே ஒரு செல்வம் தானே. அரவாசி பேரால கதைக்க முடியாது, எடுத்தாலும் வராது. ஏனென்றா நாங்கள் இளமையில நல்லா கதைச்சிருப்போம். இப்ப நினைச்ச உடனே நிறைய வசனங்களும் வார்த்தைகளும் வர்றதுன்னா கஷ்டம். 2 தரம் யோசிச்சுதான் வரும். நீங்களே இப்ப உண்மையா நல்லா அவ்வளவு வந்ததுக்கு இப்படி ஒண்ணும் போயிட்டு என்ன வசந்தி கொஞ்சம் யோசி நான் சொல்றேன். எல்லாரும் ஒவ்வொரு மாற்றத்தை கவனிக்கிறேன். நான் அப்ரிசியேட் பண்றேன். வசந்தி பிஸி என்றபடியா டெலிபோன் எடுக்கிறது. ஓகே மிக்க நன்றி மிக்க நன்றி. வேற யாரும் ஏதாவது 2 வார்த்தை? சரி விமர்சனத்தை சொல்லல சொல்ல போறீங்க. சரி யசோதா சொல்லுங்க விமர்சனத்தை. விமர்சனம் தான் ஒரு தலைப்பு கொடுக்குறாங்க. விமர்சனம். அனைவருக்கும் வணக்கம். நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு விமர்சனம். நேற்றைய நாள் லண்டன் நகரிலே 100வது ஆண்டு உதிப்பூக்கள் நிகழ்வு நடந்தது. அந்த நிகழ்வுக்கு பலரும் வந்திருந்தனர். ஆனால் வசந்தி விவேகானந்தம் அவர்கள் நிகழ்வு முடிவதற்கு முதலே அந்த இடத்தை விட்டு வெளியேறிவிட்டார். இது மிகவும் கண்டிக்கக்கூடிய விமர்சனமாக நான் இங்கே சொல்லியும் சூழல் அவ சும்மா பாடி சொல்றான். எல்லாரும் சிரிங்க. சரி மிக்க மிக்க நன்றி. என்னையும் பாராட்டினீங்க. நான் நினைக்கிறது எனக்கு கிடைக்கிறது இந்த கடவுள் இந்த ஜீசஸ் தான் சார். எனக்கு நான் யோசிக்கிறேன். விமர்சனம் நல்லதாவும் இருக்கும். இப்ப அவ சொன்ன விமர்சனம் நல்லதா சொன்னவா. இப்ப நான் சொன்னது இப்ப விமர்சனங்கள் ஊக்குவிக்கும். இல்ல நானே யோசிக்கிறேன். அந்த ஞானம் பெறணும். ஜெசஸ் சொன்ன மாதிரி அந்த மூங்கில் குழல் மாதிரி வச்சிருக்கிற கஷ்டம். உங்களோட மனத்துல எப்படி மூங்கில் குழல் மாதிரி வச்சாதான் நாங்க சொல்ற வார்த்தைகள் அந்த துவாரங்கள் வழியாக சங்கீதமாக வரும். சங்கீதமே மிக்க நன்றி என்று சொல்லிக்கொண்டு உண்மையில உங்களோட வீட்டு மொத்தத்துல கட்டாயம் நீங்களும் மகிழ்ந்திருப்பீங்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற லைஃப்ல எவ்வளவு பேர் கேட்டு கொண்டிருக்கிறீங்க. இந்த முகப்புத்திர விசிறிகள் எல்லாருக்கும் நன்றி. கட்டாயம் உங்களோட மனதை தொட்டிருப்போம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். நாங்கள் உதிப்புக்கள் உங்களை தொடாம விட மாட்டோம். ஏனென்றால் நாங்கள் பூக்கள். அப்ப நாங்கள் கட்டாயம் உங்கள் மனதுல தொடாமல் விட மாட்டோம். ஏனென்றால் பூக்களை நீங்கள் தொடுவீர்கள், அதனால எங்களையும் தொடுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு உங்களோட வீட்டு முத்தத்துல வச்சு கிடக்குது. சந்தோஷமா இருங்கோ. பழைய நல்ல நினைவுகளை நினையுங்கோ. மூங்கில் குழல் மாதிரி வெறுமையாக வச்சிருக்கோ.
எல்லாத்தையும் விமர்சனங்களை கற்களாக போட்டு மாடி கட்டிடங்களாக எழுந்து நில்லுங்கள். நீங்கள் எப்பவும் மனதில் நல்லா உயர்ந்து கொண்டே போவீர்கள். அறங்கள் எல்லா அறங்களோட விருங்கொண்டு சொல்லிக்கொண்டு மீண்டும் 108வது கருத்தாடு களத்தோட உங்களோட சந்திக்கும் வரை விடைபெறுவர் வர வசந்தி விவகானம் லண்டன், யசோதா தர்மலிங்கம் பிரான்ஸ், விஜயலட்சுமி திரவியராஜா லண்டன் ஓட விடைபெறுவர். ட்ரேஸ் மரியதாஸ். பி ஹாப்பி, கீப் ஸ்மைல், செல்ஃப் லவ், மறக்காதீங்க, உங்களை நேசியுங்கோ, சந்தோஷமா இருங்க. பி ஹாப்பி. See you until next Sunday. அதுவரை bye bye. See you.